தமிழகத்தினுடைய மேம்பாடு. இதற்கான முறையிலே இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணிக்கு அனைத்து பகுதி மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்கிற முறையில் இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை தேமுதிக தலைவர்கள் நெல்லையிலே இருந்து துவக்குகிறார்கள். கூட்டணி முடிவான பிறகு அவர்கள் இந்த 25 துவங்குகிற பிரச்சாரத்தை வருகிற 4ஆம் தேதி வரையிலும் முதல் கட்ட பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் திருநெல்வேலியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், திருநெல்வேலியை தேர்ந்தெடுத்ததற்கான மிகப்பெரிய வரலாற்று உண்மை உண்டு. இந்திய விடுதலை போராட்டத்திலே ஒரு மகத்தான சரித்திரத்தை படைத்த இந்த திருநெல்வேலி, இந்த நகரத்திலிருந்து துவங்கக்கூடிய இந்த பிரச்சார இயக்கம் என்பது அதிமுக திமுகவிலிருந்து தமிழகத்தை விடுவிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக பிரச்சாரமாக மாறும், வெல்லும் என்கிற முறையிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் சொற்ப நேரத்தை பேசுவதற்காக வருத்தப்படுகின்றோம். அடுத்தபடியாக மதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் தேமு ராஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கின்றேன். மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்த்துக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற இயக்கத்தின் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் மாமா முகமது அலி அவர்களே, நெல்லை சரித்திரத்தில் எப்போதும் பேசத்தக்க பிரம்மாண்டத்தை காட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் இனிய தோழமை ஐயம்பெருமாள் அவர்களே, வழக்கறிஞர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களே, தமிழக அரசியலை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்கள் மாமா நிஜாம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களே, தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற கூட்டணி என நாடும் ஏடும் பேசத் தொடங்கி இருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையேற்றிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழக மக்கள் நல கூட்டணியின் முன்னணி நிர்வாகிகளே, அதனுடைய தோழர்களே, மகளிரணி வீராங்கனைகளே, பத்திரிகையாளர்களே, வணக்கம். சரித்திர பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் அடிவாரத்தில் அதனுடைய முன்முகப்பில் தமிழக அரசியலை அடுக்கடுக்கான தன்னுடைய வாத திறமையால் கவனிக்க வைத்திருக்கின்ற, பொது வாழ்வில் பெண்கள் வருவது அருகி இருக்கின்ற காலத்தில் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கின்ற சொல்லரசியாக மேடையில் வலம் வருகின்ற பெருமதிப்பிற்குரிய எங்கள் அன்பு தலைவர் வைகோ நேசிக்கின்ற சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரைமுழக்கம் இடவிருக்கின்ற இந்த கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்களோடு மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்களும் முன்னணி தலகர்த்தர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது. 5-6 மாத காலமாக ஒரு பக்கத்திலே கேப்டனும் இன்னொரு பக்கத்திலே மக்கள் நல கூட்டணியும் தமிழ்நாட்டிற்கு எத்தகைய விடிவை தரப்போகிறார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்களே, பங்கிரி உத்திர திருநாளில் இவர்கள் கைகோர்த்து தமிழக அரசியலையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு விட்டார்களே என்று எல்லோரும் இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நிலையை கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மக்கள் நல கூட்டணியும் தமிழ்நாட்டு அரசியலிலே உருவாக்கி காட்டியிருக்கின்றன. அருமை பத்திரிகையாளர்களே, தமிழ்நாட்டிலே 2 பேர் முதலமைச்சராக வருவதற்கு தங்களுடைய சக்தி அனைத்தையும் செலவிட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள், இன்னொருவர் முதலமைச்சராக இருந்து மீண்டும் வரத்துடிக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள். முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கிற்காக தண்டனை பெற்றவர், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. தற்காலிகமாக விடுதலை அவர் பெற்றிருக்கக்கூடும். கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர்களின் குடும்பமும் பல லட்சம் கோடி ஊழல் செய்து அதிலே ஊறி வளர்ந்தவர்கள். ஒரு ஊழல்வாதியான கலைஞர் கருணாநிதியும்
ஒரு ஊழல்வாதியான ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வர துடிக்கின்ற போது ஊழலுக்கு இடம் தராத உத்தமர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டிற்கு வருவதிலே என்ன குற்றம் காண முடியும்? ஆக ஊழல் கரைபடியாத, ஊழல் நிழல்படியாத, தன்னுடைய தொழிலிலே ஈட்டிய பணத்தை மக்களுக்கு வாரி வழங்கிய கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் உரிமைக்காக 9 இந்திய பிரதமர்களை நேரெதிர் கொண்டு வைகோ வெள்ளை காகிதத்தை நீட்டினால் இந்திய நாட்டு பிரதமர் கண்ணை மூடிக்கொண்டதை கையெழுத்து போடுவார் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போதும் அந்த செல்வாக்கை தனக்கு பயன்படுத்தாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்தாமல், தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்தாமல் தமிழர் நாட்டுக்கு பயன்படுத்திய எங்கள் தலைவர் வைகோ கேப்டன் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று முன்மொழிந்திருக்கிறார். அண்ணன் காசி விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்களே, வாழ்க்கையவே கொள்கைக்காக தத்தம் செய்துவிட்ட பொது உடைமை இயக்க தோழர்கள் தமிழ்நாட்டிற்கு தகுதியான முதலமைச்சர் கேப்டன் விஜயகாந்த் என்று முன்மொழிந்திருக்கிறார்கள். 80களிலே ஒரு அரசு அலுவலராக பணியை தொடங்கி ஒடுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு செயலிழந்து கிடந்த தலித் மக்களின் மறுமலர்ச்சிக்கு புதியதோர் விடியலாக வைத்த எங்கள் திருமாவளவன் கேப்டன் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்மொழிந்திருக்கிறார்கள். இவர்களை விட தமிழ்நாட்டு அரசியல் பத்திரிகையாளர்களே, தூய தலைவர்கள் எவரேனும் உண்டா? இத்தனை தலைவர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு உத்தமர் ஆட்சி வரட்டும், ஊழல் நிழல் படியாத ஒரு அரசு அமையட்டும், ஒரு கட்சி ஆட்சி முறை இனி வேண்டாம், சக நேச கட்சிகளின் கூட்டாட்சி முறை உருவாகட்டும் என்று ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு அந்த பணியினை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். 2 நாட்கள் கூட முடியவில்லை. இங்கே சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரைவிளக்கமிட வருகிறார்கள். கூட்டணி அமைந்து 2 நாள் ஆகவில்லை. தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய சக்திகள் ஆட்டம் கண்டு விட்டார்கள் என்பதற்கு 2 உதாரணம். 3 வருஷத்துக்கு முன்ன பின்னோக்கி பாருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், மூக்க அழகிரி என் மகனே இல்லை என்றார். பத்திரிகையாளர்களே, மூக்க அழகிரி என் மகனே இல்லை என்று சொன்ன கலைஞர் கருணாநிதி உடனடியாக பிளைட்டிலே வந்து மகனை இறங்க சொல்லி 3 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிற நிலையை கேப்டன் விஜயகாந்தும் மக்கள் நல கூட்டணியும் உருவாக்கி காட்டியிருக்கிறது. ஒரு ஓட்டை படகிலே நடுக்கடலிலே பயணம் சென்று கொண்டிருந்த சரத்குமாரை இருமாப்பின் உச்சத்தில் இருக்கின்ற ஜெயலலிதா வரவழைத்து பேசக்கூடிய நிலையை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்கி காட்டியிருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி. ஆக சகோதரர்களே, பெரிய கட்சிகள் இந்த அணியை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னோடு படித்த ஒருவர் காவல்துறையிலே மாவட்ட அளவிலே பெரிய அதிகாரி நேற்று காலை 6 மணிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், உங்கள் கூட்டணி இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் 30% ஆதரவை பெற்றிருக்க கூட்டணி, 30% மக்கள் இன்றைக்கு உங்கள் கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். இது இன்னும் பெருகும். உங்கள் தலைவர்களிடத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அவர்களுக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை, ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற நேசம், பாசம், இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் வேக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை 67 அண்ணா அவர்கள் எப்படி சாதித்தார்களோ அதே நிலையை 2016 நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அரசியல் பார்வையாளராக அவர் ஆற்றுகிற படிக்கு அப்பாற்பட்டு கருத்தை பதிவு செய்தார். இங்கே எங்கள் பாஸ்கரன் குறிப்பிட்டதை போல 1,24,00,000 பேர் 25 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களில் 80% வாக்காளர்களை கவரக்கூடியவர்களாக மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிடர் கழக அணி இன்றைக்கு விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டிலே மாற்றம் வராதா? இவர்களுக்கு ஒரு மாற்று இல்லையா? அவர்களை விட்டால் இவர்களுக்கு ஏது மாற்று என கடந்த 20 ஆண்டு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வடிவத்திலே இதோ விடியல் உருவாகிவிட்டது.
எல்லோரும் கேட்கிறார்கள், இது சரியான மாற்றுத்தானா? அதிலே என்ன குறை கண்டீர்கள்? நான் சுத்த கிராமத்திலே பிறந்தவன், ஐயம்பெருமாள் கிராமத்திலே பிறந்தவர். ஏறக்குறைய நிஜாம், முகமது அலி மாமா எல்லோருமே கிராமத்தில் பிறந்தவர்கள் தான். கிராமத்திலே பட்டென்று பேசி விடுகிறவர்களை எதை பற்றியும் கவலைப்படாமல் வெள்ளந்தியாக பேசி விடுகிறானே என்று சொல்வார்கள். எங்களை பொறுத்தமட்டில் 3 கோடி மக்களின் பிரதிநிதியாக கேப்டன் விஜயகாந்த் வெள்ளந்தியாக பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், நேர்மையை பேசுகிறார். கபட வேடம் அவர் முகத்திலே இல்லை. ஆக கபட வேடம் இல்லாத, பொய் இல்லாத, புனைச்சுருட்டு இல்லாத உண்மையை மாத்திரமே பேசுகிற கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. கேப்டனுடைய துணைவியார் இந்த மேடையிலே தோன்றி உரையாற்ற இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் நாம் பார்த்ததில்லை. ஆனால் தொலைக்காட்சியிலே அவருடைய உரையை செவிமடுத்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் போன முறை நாடாளுமன்ற தேர்தலிலே இணைந்து பணியாற்றினோம். அவர்கள் பேச்சு எதிரிகளை திணறடித்து விடக்கூடிய வாத திறமை. எப்பேற்பட்டவனும் அவர் பேசுவது சரிதானே, அவர் பேசுவதற்கு பதில் சொல்ல முடியாதே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்வன்மையை அரசியலிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு வித்தகராக, சொல்லரசியாக, நாவரசியாக தமிழ்நாட்டிலே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசப்படுகிறார். ஆக அவர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் தோழர்களே, உடனடியாக ஊருக்கு செல்லுங்கள், பொதுமக்களை சந்தியுங்கள், துண்டறிக்கைகளை விநியோகம் செய்யுங்கள், சின்னத்தை பிரபலப்படுத்துங்கள். வெற்றி கூட்டணி நமது கூட்டணி. 2016 மே 19 வாக்கு எண்ணுகிற போது கேப்டன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். மக்கள் நல கூட்டணியும் எங்கள் தலைவர் வைகோவும் வியூகம் அமைத்து தமிழ்நாட்டு அரசியலை உண்டு இல்லை என்று ஆக்குகின்ற அந்த களப்பணியிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கடமையாற்றுவோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில இளைஞர் செயலாளர் MC கார்த்திக் அவர்களை பேச அழைக்கின்றேன். மக்கள் நல கூட்டணியாக இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிபிஎம் போன்ற கட்சியை விமர்சிக்காத தமிழகத்தினுடைய தலைவர்கள் யாரும் இல்லை. இப்படி பயணித்துக் கொண்டிருந்த இந்த அணியை தமிழகத்தினுடைய நம்பர் 1 அணியாக மாற்றியது கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனின் சார்பாக இந்த சபைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தாத்தா முகமது அலி அவர்களையும், கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் ஜெயபால் அவர்களையும், மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஐயம்பெருமாள் அவர்களையும், மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் கரிசல் சுரேஷ் அவர்களையும், அண்ணன் தென் மண்டலத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஹைகோர்ட் பாண்டியன் அவர்களையும், தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சுந்தர் அவர்களையும் வரவேற்று தமிழக அரசியல் வரலாற்றிலே அண்ணாவினுடைய 1967 ஒரு மாற்றம் வந்ததாக அவர் வரலாறை சொன்னார்கள். கேப்டன் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தவம் கிடந்தது. இன்றைக்கு மோடியை மிகப்பெரிய இமேஜ் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் அவர் வேர்ல்டு இமேஜ். ஆனால் அதையும் தாண்டிய ஒரு இமேஜ் கேப்டன் விஜயகாந்த் என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் வாரியாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கொண்ட ஒரு கட்சி, மிகப்பெரிய வலிமை கொண்ட கட்சி, கிட்டத்தட்ட 30 மாநிலங்களிலே 20 மாநிலம் 25 முதல்வர் கொண்ட ஒரு கட்சி தேமுதிகவினுடைய கதவை திறக்குமா திறக்காதா என்று காத்து கிடந்தார்களே, அதை விட நாங்கள் தான் ஆண்டவர்கள், நமக்கு நாமே என்று திட்டத்தை உருவாக்கி ஊராய் ஒருவர் சினிமா நடிகர் போல் அலைந்தார் தளபதி அவர்கள். அவர்களும் அவர் எங்களிடம்தான் வருவார் என்று. அதற்கு முதல் எங்கள் தலைவர் வெளிப்படையாக பாலிமர் தொலைக்காட்சியுடைய செய்தியாளர்களிடம் பேசினார். நாளை
நாளை பங்குனியினுடைய உத்திரம் பௌர்ணமி அன்று வெளிப்படையாக ஊடகங்களை பாருங்கள் என்று சொன்னாங்க. காலையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று கேப்டன் அணி என்று ஐயா வைகோ அவர்கள் பிரகடனம் செய்தார். நான் இதை ஏன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி போடக்கூடிய தலைவர்கள், நியாயமான தலைவர்கள், ஊழல் இல்லாத தலைவர்கள், நேர்மையான தலைவர்கள், துரோகம் இல்லாத தலைவர்கள் தான் இந்த மக்கள் நல கூட்டணியும் கேப்டன் அணியும் இணைந்து ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு அதிமுகவில் எதற்காக அமைச்சருடைய பணம் எல்லாம் இன்றைக்கு ஏன் உடனடியாக பெறுகிறது என்றால், இது தேர்தலுக்காக கொடுத்து வைத்த பணம். பிஜேபி மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்தை நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு பணம் கொடுக்க விடாத வேலையை தெளிவாக செய்வார்கள். அதுதான் இந்த கூட்டணியை வெற்றி சிறை வைக்கிறது. இது ஓட்டுக்கான அணி அல்ல, இது பணத்திற்கான அணி அல்ல, மக்கள் தலைவர்கள் உருவாக்கிய ஒரு மகத்தான அணி. சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நாங்கள் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஓட்டுக்கு வந்த பணத்தை எல்லாம் சுருட்டி விடுவார்கள் என்று தெரிந்துதான் இன்றைக்கு அம்மா அவர்கள் அனைத்து அமைச்சருடைய பணத்தை எல்லாம் ரெக்கவர் பண்றாங்க. நெல்லையில யாரிடம் பணம் இருந்ததோ அனைத்தும் இன்றைக்கு ரெக்கவரி ஆகிறது. இது பிஜேபி மிக தெளிவாக பதிவு செய்வதனால் இன்றைக்கு வெற்றி மக்கள் நல கூட்டணிக்கு உறுதி செய்யப்படும். மாற்றம் எல்லாம் எங்களால் மட்டும்தான் முடியும் என்று கூறி திராணியாளர் என்று அவரை அடிக்கடி எழுதுவார்கள். உண்மையிலே சொல்கிறேன், அம்மா அவர்களை துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு திராணியாளர் யார் என்று சொன்னால் பிரேமலதா விஜய் அவங்களதான் விஜயகாந்த் என்று சொல்ல வேண்டும். அண்ணா திமுக அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி, திமுக தில்லுமுள்ளு கட்சி என்று சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் பெண்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞரணி தலைவர்கள் இருக்கிறார்கள். குஷ்புவால் பேச முடியுமா? விஜயகாந்துடைய மனைவியால் பேசக்கூடிய பேச்சை யாராலும் தமிழகத்தில் பேச முடியவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட அண்ணன் KMA நிஜாம் அவர்களை பேச அழைக்கின்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி கட்சியின் 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பாசத்துக்குரிய தம்பி முகமது அலி அவர்களே, மற்றும் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முக்கியமானவர் பாசத்துக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, மற்றும் இங்கு கலந்து கொண்ட மக்கள் நல கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர்களே, மாநில நிர்வாகிகளே, இங்கே கலந்து கொண்ட கழகத்தின் முன்னோடிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நிருபர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் நல கூட்டணியில் இன்றும் இவர்கள் மட்டும் இணையவில்லை, இன்னும் இணைவதற்கு சில அரசியல் கட்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இது இணைவதற்கு சில அரசியல் கட்சிகள் இன்னும் 2 நாட்களில் 29ஆம் தேதி பாளை ஜவஹர் மைதானத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இன்னும் 2 கட்சிகள் இணைவதற்கு தயாராக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மகா பெரும் கூட்டணியாக இங்கே அமைய இருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மக்கள் நல கூட்டணி, திராவிட மக்கள் நல கூட்டணி இப்பொழுது தமிழகத்தை ஆளக்கூடிய இடத்தில் இந்த மக்கள் நல கூட்டணி இருக்கிறது என்பதை கேப்டன் அவர்களை முதல்வராக அறிவித்து இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இப்பொழுது நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் கலந்து கொண்டதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கொள்ளைக்காரி அரசியலாக, கொள்ளைக்காரன் ஆண்ட ஒரு அரசியலாக இருக்கிறது. இதற்கு முன் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதைவிட அதிகமாக கொள்ளையும் கொலையும் செய்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம். இதை 2ஐயும் விரட்ட வேண்டும் என்று, ஆத்தாளையும் ஐயாவையும் விரட்ட வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, படித்தவர்களும் கொண்டு சாதாரண மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவருமே இந்த 2ஐயும் வேண்டாம், ஐயாவும் வேண்டாம், ஆத்தாவும் வேண்டாம், மக்கள் நல கூட்டணியை 3வது வரக்கூடிய மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நாம் ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் நமக்கு எல்லாம் நம்மளுடைய உழைப்பு தான். இப்பொழுது இன்னும் நீங்கள் தீவிரமாக உழைத்தால்
நீங்கள் இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பகுதி கழக ஒவ்வொரு வார்டு கழக சார்பாக, ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பாக, கீழே வரக்கூடிய வார்டு கழக சார்பாகவும் நாம் அமைப்புகளை அறிவித்து விட்டோம். இன்றும் பூத்து கமிட்டி அளவுக்கு நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பூத்து கமிட்டியிலும் நம்ம இப்பொழுது ஒரு 4000 பேரை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வரக்கூடிய எண்ணத்துக்கு 4000 பேராவது ஒரு சட்டமன்றத்துக்கு 4000 பேர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய சட்டமன்றத்தில் நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி கனியை எட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். வெற்றி கனியை பறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு திராவிட மக்கள் நல கூட்டணி, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று பொற்கரங்களால் வேண்டிக் கொண்டு கலந்து கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது அண்ணி வீரமங்கை பிரேமலதா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக எங்களது மாநில கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் நடிகர் MVS ராஜேந்திரநாத் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாமா முகமது அலி அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் ஐயம்பெருமாள் அவர்களுக்கும், எங்களுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயபால் அவர்களுக்கும் மற்றும் தோழமை கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், மாவட்ட மாநில அணி நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக பகுதி கழக கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், இவற்றுக்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ரத்தத்தின் ரத்தமா உயிர் மூச்சாம் கேப்டனுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். மற்றும் இந்த வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். அந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. கேப்டன் அவர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு மாற்று கட்சியில் இருக்கிற அண்ணா திமுக காரங்களும் திமுக காரனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு நல்லது செய்யணும் மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நல்ல மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நம்ம அண்ணன் இப்ப சொன்னாங்க, நிஜாம் அண்ணன் தாத்தாவையும் பார்த்துட்டோம், ஆத்தாவையும் பார்த்துட்டோம், அண்ணனை பார்க்கணும்ல. கடந்த 5 வருஷமா இந்த ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். சாதனை புரிந்த ஓராண்டுங்கிறான், சரித்திரம் பேசும் பல 100 ஆண்டுங்கிறான். 2வது வருஷம் அதே தான் சொன்னான். 3வது வருஷம் அமைதி வளம் வளர்ச்சின்னா, 4ஆம் வருஷம் சொல்றான் 4ஆம் ஆண்டு ஆட்சி என்னைக்குமே உங்க அம்மா ஆட்சி. எங்க உங்க அம்மா ஆட்சி வருமா? உங்க அம்மா ஆட்சிக்கு 5ஆம் வருஷம் நாசமா போச்சு. மெட்ராஸ்ல தண்ணி வந்து தண்ணிக்கு நிவாரண பொருள் கொடுக்கணும்னா போட்டாவை ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. மக்கள் பசியில இருக்கான், சப்பாத்தி பொட்டணத்துல கூட போட்டாவை ஒட்டுறாங்க. இப்படி ஒரு வெக்கம் கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு மானம் கட்ட அரசியல் உங்களுக்கு தேவையா? அரசு துறை 54, அந்த 54 ஊழல், முட்டையில ஊழல். தினசரி முட்டை 54.62 லட்சம் வேணும். கொள்முதல் முட்டையில ஊழல், அதை எடுத்துட்டு போற டிரான்ஸ்போர்ட்ல ஊழல். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் 21,989 பஸ் ஓடுது. அரசு போக்குவரத்து 21,989. ஒரு நாளைக்கு 17 லட்சம் லிட்டர் டீசல் போடுறாங்க. 1 லிட்டர் டீசல்ல 40 பைசா லஞ்சம். போக்குவரத்துல வேலை செய்யற டிரைவர் கண்டக்டருக்கு டிராவலிங் அலவன்ஸ் இன்னைய வரைக்கும் கொடுக்கல. டிரான்ஸ்போர்ட்ல சம்பளம் கொடுக்க வழி இல்ல. டிப்போவை பிளச் பண்ணி சம்பளம் கொடுக்கறான். இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு எங்கேயாவது உண்டா? பாலையும் ஊழல். வைத்தியநாதன் அவர்கள் அதிமுகவோட நிர்வாகி.
ஒரு மனிதன் பிறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும், ஒரு மனிதன் இறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும். ஒரு மனிதன் இறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும், ஒரு மனிதன் பிறக்கும் போதும் பால் ஊத்த வேண்டும். உனக்கு குடும்பம் இருந்தாலும் தெரியும். உனக்கு குடும்பம் இருந்தாலும் தெரியும். பால்லையும் ஊழல், எல்லாத்திலையுமே ஊழல். அரசு துறை 54 ஊழல். கேப்டன் 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 வாழ்க நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. எல்லாத்திலுமே ஊழல். டாப் 10 மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க. இதுல 7வது இடத்துல பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடுல இல்ல, இந்தியாவிலே டாப் 10 மோஸ்ட் கரப்ஷன் இவங்கதான். இவங்களுக்கு நம்ம அடுத்தால வாய்ப்பு கொடுக்கணுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாத்தாவையும் பார்த்துட்டோம், ஆத்தாவையும் பார்த்துட்டோம். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு தடவை பார்க்கலாமே. நீங்க திட்டத்தை உருவாக்குறீங்களே, 15/9/2013 அம்மா குடிநீர்னு திட்டத்தை உருவாக்குனீங்க. 15/9/2012 அம்மா உணவகம்னு திட்டத்தை உருவாக்குனாங்க. சிமெண்ட் பேர் வந்த அம்மா, உப்புன்னா அம்மா. நான் கேக்குறேன், எம்ஜிஆர் திட்டம்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் அம்மா திட்டம் கொண்டு வரீங்க? ஓட்டுக்கு மட்டும் எம்ஜிஆர் வேணும், ஓட்டுக்கு மட்டும் எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டல சின்ன வேணும். அம்மா திட்டத்தை தூர தூக்கி போட்டு எம்ஜிஆர் திட்டம் கொண்டு வர வேண்டியதானே? இவங்க மிரட்டுவாங்க, அவதூறு வழக்கு போடுவாங்க. தேமுதிக தோழர்களும் சரி, தேமுதிக நிர்வாகியும் சரி, கேப்டனும் சரி, அந்நியாரும் சரி, என்ன பேசுறாங்க உடனே இவங்களுக்கு இதுதான் வேலை. ஜூலை மாசம் 2013 1/7/2013 கேப்டன் அவர்கள் நாகர்கோயிலுக்கு போறாங்க அவதூறு வழக்குக்கு. அங்க நீதிபதி அவர்கள் ஒரு வழக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை மூடி வச்சுட்டு கேப்டனுடைய வழக்கை எடுத்து கேப்டனை கூப்பிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாரு, திரு ஞானசேகர் அவர்கள், மை லார்ட், நீங்க முதல்ல ஒரு வழக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வழக்கை முடிச்சுட்டு இந்த வழக்கு வாங்க, அது வரைக்கும் அவர் நிப்பாருன்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், இப்போ மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் கேட்கிறாரு. அப்ப அங்க பிரச்சனை வருது. இதுக்கு கேப்டன் மேல 5 செக்ஷன்ல வழக்கு போடுறாங்க. 341, 352, 397, 506 for 2, 307 attempt to murder. What is the meaning of attempt to murder? மினிமம் ஒரு வெப்பன் இருக்கணும், ரத்த காயம் இருக்கணும். இவனுங்க சென்னையில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சண்முக வேலாயுதத்தை
அறிக்கையை ரெடி பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க. கிரிமினல் ப்ராசஸ் ஆஃப் த கோர்ட் 340வது விதிப்படி 340வது விதிப்படி அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி தான் அறிக்கை கொடுக்கணும். அதுல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்கு. 459/13 அந்த எஃப்ஐஆர் காப்பியில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னை பார்த்து முறைத்தார், பல்லை கடித்தார். முறைத்தார், பல்லை கடித்தார். இந்திய தண்டனை சட்டத்துல 307 உண்டா? அப்ப இன்னைக்கு காலையில நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது என் பொண்டாட்டி இட்லி வச்சா, பக்கத்துல சட்னி வச்சா, சாம்பார் வைக்கல, நான் முறைச்சேன். அப்ப என் மேல ஒரு எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா? அப்ப அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்து மேல எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா? பார்த்ததுக்கு முறைச்சதுக்கு எஃப்ஐஆர். மிரட்டுறாங்க. காவல்துறை உங்க கையில இருக்கிற மிரட்டுறீங்களா? இருக்கிறது ஒரு உயிர். விஜயகாந்துக்கா போட்டுமே, கேப்டனுக்கா போட்டுமையா? மிரட்டுறீங்களா? மிரட்டுனீங்கன்னா இந்த சிங்கம் பயமுறுத்துறீங்களா? சிங்கத்தை சீண்டி பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாயிருவீங்க. சிங்கத்தை சீண்டி பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமாயிருவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அம்மாவும் கலைஞரும் ஏகப்பட்ட பணத்தை அடிச்சிருக்கிறாங்க. கலைஞர் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு பாருங்க. 10 பக்கத்துக்கு இருக்கு. 10 பக்கத்துக்கு இருக்கு. கோபாலபுரத்துல மூகா முத்துவின் வீட்டின் மதிப்பு 2 கோடி. இப்படியே சொல்லிட்டு போலாம். பல கோடி ரூபாய். வீராண திட்ட குழாயிலிருந்து விஞ்ஞானம் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய். விண்ணிலும் ஊழல், மண்ணிலும் ஊழல், மண்ணிலும் ஊழல், விண்ணிலும் ஊழல். வீராண திட்ட குழாயிலிருந்து விஞ்ஞானம் ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். அதுக்குதான் நம்மளுடைய கேப்டன் மக்கள் நல கூட்டணியோட இணைந்து இன்றைக்கு விஜய நல கூட்டணியா உருவாயிச்சு. அன்னைக்கு சொன்னார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்னார், இது பிரேக்கிங் நியூஸ் இல்ல, ராக்கிங் நியூஸ் அப்படின்னாரு. இது மக்கள் நல கூட்டணி அல்ல, விஜய நல கூட்டணி. விஜய நல கூட்டணி. தயவு செய்து மாற்றத்தை உருவாக்கணும். அந்த மாற்றம் நம்ம விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. ஓட்டு சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, நல்ல தலைவர்கள் யார், நல்ல கூட்டணி எது, மக்களை பத்தி சிந்திக்கின்ற தலைவர்கள் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த அணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கல, வாய்ப்பு கொடுங்கல. அப்பதானே வித்தியாசம் தெரியும், அப்பதானே வித்தியாசம் தெரியும். தாத்தா என்ன பண்ணாரு, ஆத்தா என்ன பண்ணாங்க, அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ண போறாரு, அப்பதானே வித்தியாசம் தெரியும். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. தயவு செய்து மாற்றம் வரணும். அந்த மாற்றம் இந்த வரக்கூடிய தேர்தல் இருக்கு, உங்க விரல் நுனியில் இருக்கு. நமக்கெல்லாம் அவங்க செஞ்ச, கடந்த ஆட்சியில திமுக காரங்க செஞ்சானுங்க, இப்போ அண்ணா திமுக காரங்க செஞ்சானுங்க, என்னெல்லாம் பண்ணானுங்க. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். தூங்காம சாப்பிடாம நம்ம வேலை செய்யணும். புரட்சி கலைஞர சென்சார்ஜ் கோட்டையில நம்ம அமர வைக்கணும். ஏன் முடியாது, ஏன் முடியாது? சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள தூரம் சுமார் 450 கிலோமீட்டர். மதுரைக்கும் சென்னைக்கும் உள்ள தூரம் சுமார் 450 கிலோமீட்டர். கேப்டன் அவர்களை 450 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு, இனிக்கும் இளமை படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சு, 152 விருதுகிரி 152 படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சு, 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவரா நம்ம உட்கார வச்சுட்டோம். அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த ஆளுங்கட்சி தலைவருக்கும் உள்ள இடைவேளி, அந்த சேர், எதிர்கட்சி தலைவர் சேருக்கும் அந்த ஆளுங்கட்சி சேருக்கும் உள்ள இடைவேளி 10 அடி. 450 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்ச நம்மளால அந்த ஆளுங்கட்சி சேர்ல உட்கார வைக்க முடியாதா? முடியும். மக்கள் மனசு வச்சா, நீங்கள் மனசு வச்சா முடியும். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. தோழர்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்குங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. முரசு சின்னமும் நம்மளுடைய தோழமை கட்சி சின்னத்தையும் மறந்துடாதீங்க. சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, சூரியனோட ஒளி பட்டாலும் சரி, இலை தடுத்து நின்னாலும் சரி,
இலை தடுத்து நின்றாலும் சரி, புரட்சி கலைஞரின் புரட்சி தீபம் ஒளி வீசத்தான் செய்யும், வெற்றி முரசு கொட்டத்தான் செய்யும். நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற பரம்பரை அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும், நாட்டில் நடக்கின்ற ஆடம்பர அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க புள்ளி மான்களின் கால்களின் வலிமையோடு சீரும் சிங்கத்தின் நெஞ்சுறுதியோடு புறப்பட்டு விட்டார் புரட்சி கலைஞர். நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க புரட்சி கலைஞர். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தபடியாக நாமெல்லாம் அவரோடு பேசுகின்ற அந்நியவர்கள் பேசியிருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிடத்தின் எங்கள் குடும்பத்தின் குத்து விளக்கு, நம் கழக தேனருக்கு வலுவூட்ட வந்த அந்நியாறு, அரசியல் ஆதாயம் தேட வந்தவர்களை புறந்தள்ளி ஆட்சியாளரை நடுநடுங்க வைத்து ஏழைகளுக்கு உழைக்க வந்த ஏழை ஜாதியின் இல்லத்தரசியே, வல்லரசு அமைக்க வந்த வாஞ்சிநாதன் இரும்பு தூணை, கழகத்தை உடைக்க கங்கணம் கட்டியவர்களை கலங்கரித்த கலியுகத்து ஜான்சி ராணியே, புரட்சி கலைஞர் தோல் கொடுத்து புரட்சி பாதையில் வீர் நடை ஓடும் எங்களது புனிதரே, லட்சவ தொண்டர்களின் எங்களது தாயே, உங்களை கண்ணியோடு பேச அழைக்கின்றேன். கொண்டாடும் உன் பேரையா, ஒட்டு பச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். காத்து வரும் அந்த சாமி தரும் மனசு எல்லாமே கோவிலையா, அது நீதானே சாமியா, நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் அவர்களுக்கும், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் முகமது அலி அவர்களுக்கும், ஜெயபால் அவர்களுக்கும், ஐயம்பெருமாள் அவர்களுக்கும், நமது கூட்டணி சகோதரர்களாகிய MDMK கட்சியை சேர்ந்த KMA நிஜாம் அவர்களுக்கும், MDMK கட்சியை சேர்ந்த திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், CPI கட்சியை சேர்ந்த KG பாஸ்கரன் அவர்களுக்கும், CPI கட்சியை சேர்ந்த S காசி விஸ்வநாதன் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த கரிகள் சுரேஷ் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், கலங்கநாத சுந்தர் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்க வந்திருக்கும் பொதுமக்களுக்கும், எங்கள் மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும், தாய்க்குலங்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலிக்கு கேப்டன் கூட நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். தேர்தல் நேரங்களில் வந்திருக்கிறோம், மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம். இந்த முறை 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் விளக்க பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை அதை நெல்லையப்பர் கோயில் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறதுல உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வரப்போகும் 2016 சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாரும் காணாத ஒரு புது தேர்தல் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே
எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி அல்வா அப்படின்னா உலகத்திலேயே ஃபேமஸ், அது யாருமே மறுக்க முடியாது. கேப்டனுக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு திருநெல்வேலி அல்வா. நானும் சாப்பிடுவேன், எனக்கும் பிடிக்கும். அதே போல இங்க திருநெல்வேலியுடைய சிறப்புகள் இன்னும் எத்தனையோ இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாது. இந்த திருநெல்வேலி வீரம் செழித்த மண் அப்படின்னா அந்த வார்த்தை மிக இல்லை. கலை இலக்கிய அணியை சேர்ந்த நமது ராஜேந்திரநாத் அவர்கள் இப்ப பேசினாரு. வெட்டு அருவாக்கும் வீர மண்ணுக்கும் பேர் போன்ற இடம் திருநெல்வேலி, அதற்கான உதாரணம் தான் அவர் அப்படின்றத நான் எல்லா நேரத்திலுமே சொல்லுவேன். அதுபோல இன்னைக்கு திருநெல்வேலியுடைய பெருமைகளை நாம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு கார்பரேஷன்ல, அதாவது திருநெல்வேலி ஒரு மாநகராட்சி, இந்த மாநகராட்சியை பற்றியும் நாம நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு 2005 கட்சியாக ஆரம்பிக்க மாறி 2006 முதல் தேர்தலேயே யார் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்டு இதுவரை தமிழக சரித்திரத்திலேயே இடம் பிடிக்காத 8.33% பெற்று ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்தது என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே போல 2009 தனியாக களம் கண்டு 10.3% வாங்கிய பெருமையும் தேமுதிக உண்டு. அதற்கு பிறகு ஏடிஎம்கே கூட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட கூட்டணி. இந்த முறை கேப்டனுக்கு அத்தனை கட்சிகளும் அழைப்பு விடுத்தது. நான் எல்லா இடத்துலயும் சொல்றது ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி கடந்த 4 மாதங்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் தலைமை கழகத்தையும் நோக்கி வராத கட்சிகளே இல்லை, அழைக்காத கட்சிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கியவர்கள், இந்த வெற்றியை மாற்றியவர்கள் யார்? எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு தொண்டர்களாகிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினருடைய உழைப்பு தான் இன்னைக்கு தேமுதிகவை இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் கூப்பிட்டு போது கூட கேப்டன் உறுதியான முடிவை எடுத்தார். குழப்பத்தில் இருக்காரு, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காரு என்று எழுதப்பட்டது ஊடகங்கள் தான். கேப்டன் என்னைக்குமே தெளிவாக தான் இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம மாநாடோட பேர் என்ன? தமிழக அரசியலில் திருப்புமுனை மாநாடு என்று அறிவித்த போது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். 1967 அறிஞர் அண்ணா மாற்றினார் ஒரு திருப்புமுனையை. அதற்கு பிறகு அதே காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல்ல மீண்டும் தமிழகத்தில் ஒரு திருப்புமுனையை உருவாக்க போகிறோம் என்று மக்களுக்கு சூசகமாக கேப்டன் தெரிவித்ததுதான் அந்த திருப்புமுனை மாநாடு. தவறுகளை களைவோம், துணிந்திடுவோம். இதுவரை ஆட்சி செய்த திமுக அதிமுகவை ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம் என்று நாம அன்றைக்கு உறுதியேற்றோம். அதற்கு பிறகு மார்ச் 10 மகளிர் மாநாடு நடந்தது சென்னையில். அன்றைக்கு கேப்டன் யாரும் எதிர்பார்க்கல, கேப்டன் மாநாட்டில் அறிவிப்பார் என்று எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் என்றைக்குமே தொண்டரை மதிக்கக்கூடிய ஒரு தூய தலைவரை கொண்ட ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த கட்சியாவது நீங்க எடுத்துக்கங்க, தங்க தொண்டர்கள் கிட்ட கேட்டு ஒரு முடிவை எந்த தலைவராவது எடுத்திருக்காரா? இதுவரைக்கும் இந்த மாதிரி சரித்திரத்தை தமிழ்நாட்டில் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆனால் கேப்டன் ஒரு முடிவு எடுத்தார் என்றால் அது தன்னுடைய கடைகோடி தொண்டனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவர்கள் வாயிலாகவே தெரிந்து அந்த வழியில் நடக்கக்கூடிய ஒரு தூய தலைவர் தான் கேப்டன். தலைவர் எவ்வளியோ அவ்வளியே நமது தொண்டர்களும் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வேடல்ல கேப்டன் கேட்டார், நான் கிங்கா இருக்கணுமா இல்ல கிங் மேக்கரா இருக்கணுமா என்று ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து அன்னைக்கு கேட்டார். ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஆதரவு நீங்க கிங்கா தான் இருக்கணும், கிங் மேக்கராக இருக்க தேவையில்லை என்று அத்தனை பேரும் கூக்குரல் இட்டாங்க. அது அப்படியே மனசுல வச்சிருந்தார். அதுக்கு பிறகு மார்ச் 10 மகளிருக்காக போடப்பட்ட உலக மகளிர் தினத்துல அன்னைக்கு OMCA கிரவுண்ட்ல அறிவிச்சாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து கடம் காணும் தேர்தலில் என்று கேப்டன் அறிவிச்சார்.
கேப்டன் பேசி முடிச்சப்புறம் நான் பேசினதா சரித்திரம் கிடையாது. ஆனா அன்னைக்கு நான் பேசியிருப்பேன், நீங்க எல்லாம் கூட ஆச்சரியமா பார்த்திருப்பீங்க. என்ன கேப்டன் பேசினப்புறம் அன்னைக்கு பேசுறாங்க, அதற்கும் நான் விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவு என்பது கிடையாது, யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியமும் என்னைக்கு கிடையாது. துணிஞ்சு நிற்போம், உண்மைக்காக போராடுவோம். அது மகளிர் மீட்டிங், அதாவது மகளிர் பொதுக்கூட்டம் அப்படின்றதுனால நான் பேசின பிறகு நீ உரையை முடிக்கணும் அப்படின்னு கேப்டன் சொல்லியிருந்தார் என்கிட்ட. அது வகையில தான் கேப்டன் மைக் என்கிட்ட கொடுத்த பிறகு கேப்டனை மதித்து அழைத்த அத்தனை தலைவர்கள் பேரையும் நான் பட்டியலிட்டு நன்றி சொன்னேன். அதற்கு பிறகு நான் சொன்னேன், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழகத்துல ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். ஒத்த கருத்து இருக்கும், நல்ல தலைவர்களும் நல்ல கட்சிகளும் கேப்டன் கூட பேசலாம் என்று நான் என்னுடைய உரையை இறுதி செய்தேன். அதுபோல அதற்கு பிறகு நல்ல தலைவர்களும் ஊழலே இல்லாத நல்ல கட்சி தலைவர்களும் ஆகிய இந்த மக்கள் நல கூட்டணி கேப்டனை தேடி நிச்சயமாக நாம கரமோடு கரம் சேர்ப்போம், ஒரு நல்ல கூட்டணியை அமைப்போம் என்று கேட்டாங்க. எத்தனை பேர் கூட்டணும் கேப்டன் மக்கள் நல கூட்டணியை ஆதரிச்சு ஒரு நல்லவர்களோடு நாம துணை நிற்கணும், நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நாம கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக கேப்டன் இருந்தார். என்னென்னமோ எழுதுனீங்க புக்ல பேப்பர்ல, பேரம் படியில, சீட்டு படியில, பேரம்னா என்ன என்னென்னமோ எழுதுனீங்க. நான் மகளிர் பொதுக்கூட்டத்திலேயே அதுக்கு கண்டனமும் நான் தெரிவிச்சேன். அப்புறம் உடனே பேரம்னா என்ன மீனிங் தெரியலன்னு இவங்க சொல்றாங்க என்று நமக்கென்று சில பத்திரிகைகள் இருக்கிறது, அவங்க எழுதுனாங்க கமெண்ட் பண்ணி. நான் உண்மையை இப்போ சொல்லுவா, உண்மையே தான், பேரம் படியில தான், அதனாலதான் கேப்டன் போல. சரியா? இப்ப என்ன எழுதுறீங்கன்னு பாப்போம். என்ன பேரம் பேசினார் தெரியுமா கேப்டன்? தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும், என்னுடைய மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதே போல இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றணும், இங்க மணல் கொள்ளை, டாஸ்மாக் கடைகளை மூடணும், அது மட்டும் இல்லை கனிம வள கொள்ளைகளை தடுக்கணும், என்னுடைய விவசாயிகள் இன்னைக்கு வறுமையில கண்ணீரும் கம்பளையுமாக அவதிப்படக்கூடிய அத்தனை விவசாயிகளையும் முதலாளியாக மாற்றணும் என்று இது போல பல கண்டிஷன் வச்சார். இதுக்கு அந்த ரெண்டு கட்சி ஒத்து வருமா? வராது. இது நான் காமெடிக்கு சொல்றேன். ஏன்னா பேரன என்ன பேரம் எனக்கு புரியல உண்மையிலே. கேப்டன் என்னைக்குமே கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தமானவர் தான் கேப்டன். யார்கிட்டயும் இதுவரைக்கும் கை நீட்டி காசு வாங்கினதும் கிடையாது, இனி வாழ போற காலம் இறுதி காலம் வரை செய்ய போவதும் கிடையாது என்ற உறுதியை இந்த நெல்லையப்பர் கோயில் முன்னாடி என் மக்கள் முன்னாடி நான் உறுதியாக அதை சொல்றேன். ஏன் இத விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னா, இதுதான் இன்னைக்கு வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சி வேண்டும், ஒரு தூய தலைவர் வேண்டும், மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஆட்சியை அமைத்து லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களுமே இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. உறுதியாக சொல்றேன், கேப்டன் அன்னைக்கு நான் அதை சொன்ன இன்னைக்கு சொல்றேன், கை நீட்டி அவர் காசு வாங்கியிருந்தால் தான் நடித்த திரைப்படங்களின் ப்ரொடியூசர் கிட்ட மட்டும் சம்பள காசு தான் வாங்கி இருப்பாரே ஒழிய தான் சம்பாதிச்சு உழைச்ச காசையும் மக்களுக்கு தான் திருப்பி கொடுத்திருக்காரே ஒழிய யாருக்கிட்டையும் அவர் கை நீட்டி வாங்கினதாகவும் சரித்திரம் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல அதனாலதான் ப்ரொடியூசர்ஸ் முதலாளி அப்படின்னு தான் கேப்டன் எப்பயுமே சொல்வார். தன்னுடைய ப்ரொடியூசர்ஸ் பேர் வச்சு சொல்வார், முதலாளி தான் சொல்வார். அதுபோல ஒரு மரியாதை எங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணங்களை படிச்சவர் தான் நம்ம கேப்டன் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். அதே போல கேப்டன் காசுக்கு வாங்கிடலாம், சீட்டுக்கு படிய வச்சிடலாம் யாராவது நினைச்சிருந்தீங்க என்றால் அது முற்றிலும் பொய் என்பதை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி மூலம் நமது கூட்டணியை உருவாக்கி கேப்டன் இன்னைக்கு தங்கமான மனிதர். அதாவது என்ன சொல்வாங்க, துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே இல்லை. சொக்க தன்னம் கேப்டன் என்பதை நிரூபித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில அண்ணன் வைகோ அவர்கள் கூட சென்னை ஏர்போர்ட்ல சொன்னாராம்,
500 கோடியும் 80 சீட்டுக்கும் திமுகவும் பேரம் பேசியது என்று நான் பத்திரிகை வாயிலாக படித்த செய்தியை சொல்கிறேன் என்று பிரஸ்ட சொல்லிட்டு கிளம்புறார். கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அதாவது இந்த மீட்டிங்காக. அப்ப என்கிட்ட பிரஸ் கேக்குறாங்க, நீங்க இப்ப வந்து அண்ணன் வைகோ அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி 500 கோடி 80 சீட்டும் உங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. நான் சொன்னேன், பத்திரிகைக்காரர்களை பத்தி கேப்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம கழக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். கூட்டணி சேர்ற வரைக்கும் கூட்டணி சேரலம்பாங்க, சேர்ந்த பிறகு எப்படி பிரிச்சு விடணும்னே தான் பார்ப்பாங்க. இதுதான் அவர்களுடைய முதல் வேலையே. அதனால நான் சொன்னேன், நல்ல கண்டு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இதுதான் சொல்றாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், திரு நல்ல கண்ணு அவர்கள் சொன்ன கருத்தை அவர்கிட்டே நீங்க கேட்கணும். அண்ணன் வைகோ அவர்கள் எதை மனதில் கொண்டு சொன்னாரோ அதற்கான விளக்கம் அண்ணன் வைகோ கிட்ட நீங்க கேளுங்க, அதற்கான விளக்கத்தை ஏன்ட்ட கேட்க கூடாது. அதே மாதிரி கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதாவது இன்னும் நாங்க நம்பி வெயிட் பண்றோம் கலைஞர் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் உடனே அப்படி யாருக்காகவும் நாங்க வெயிட் பண்ணல உடனே பதில் சொல்றாரு. முரண்பாடா இல்லையா? இதுக்கு உங்கள் கருத்து என்ன? கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களும் சொன்ன கேள்விக்கு நீங்க பதில் அவங்க கிட்ட தான் போய் கேட்கணுமே ஒழிய அதற்கான விடை என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். உடனே இப்ப ஈவினிங் பாக்குற ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களே அதை மறுத்து இருக்காங்க, பேரம் பேசப்படவில்லை என்று. அதனால ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போட போறோம்னு உடனே கலைஞர் அவர்களும் ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போடப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்களே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இன்றைக்கு மூத்த தலைவர் நீங்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. உங்கள் வயதையும் உங்கள் அரசியல் அனுபவத்தையும் மதிக்கிறோம். அதற்காக இன்றைக்கு தான் பத்திரிகையிலும் பேப்பர்லையும் படிச்ச செய்தியை ஒரு பதிவா அவர் சொல்றத உடனே நீங்க எடுத்துட்டு கேஸ் போட்டீங்கன்னா இது எந்த அளவு ஒரு தலைகுனிவான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர் என்ன சொன்னாரு, பேப்பர்ல புக்ல படிச்சதை தான் நான் வந்து சொன்னேன். அதற்கு நான் அண்ணன்ட்ட விளக்கம் கேளுங்க, இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அப்படி பார்த்தா நீங்க எத்தனை பேர் மேல என்னென்ன வழக்குகளை எத்தனை பொய் குற்றவாளிகளை நீங்க சொல்லியிருக்கீங்களே, அப்படி எத்தனை வழக்குகள் உங்க மேல போடப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உடனடியாக கலைஞர் அவர்கள் அண்ணன் வைகோ மேல போட்ட கேஸ உடனடியாக ரிட்டர்ன் வாங்கணும் என்று அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால நாங்களும் அதை சொல்றோம். அப்படி இல்லை என்றால் அந்த வழக்கை அண்ணன் வைகோ எப்படி சந்திக்கணுமோ அது போல சந்திப்பார். அதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர் அவர் கிடையாது என்பது எங்களுக்கும் தெரியும். அதே போலதான் இன்னைக்கு எல்லாமே கேப்டனை பத்தி பாத்தீங்கன்னா எங்க போய் பேசினாலும் உடனே அவதூறு வழக்குகள், தமிழ்நாடு முழுக்க அவதூறு வழக்கு. இந்த திருநெல்வேலியிலும் வந்தாரு, அதை பத்தி இல்ல. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் கேப்டன் இல்லை என்பதை இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே நாம நிரூபிச்சிருக்கிறோம். அதனால தயவு கூர்ந்து இது போல பொய் வழக்குகளை போடுறதுனால மிரட்டிடலாம், இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது கனவு கண்டீங்கன்னா கனவு காண்பவர்களுடைய நினைப்பு நிச்சயம் வேஸ்ட் ஆக போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு 4 கட்சி தலைவர்கள், ஒன்று அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல அண்ணன் முத்தரசன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து கேப்டன் வந்து பேசி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த குழப்பமும் இல்லாமல் நமது பயணம் சுமூகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு கேப்டன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க வந்து பதிய வச்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு நமது தேர்தல் அறிக்கையும் இருக்கு, அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை நிச்சயம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கடந்த 9 மாதமாக தமிழகம் முழுவதும் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். 2ஆம் கட்ட பிரச்சாரம் வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவரும் வரப்போகிறோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால எதையாவது சொல்லி இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது கனவு கண்டால் அது வெறும் பகல் கனவாக போகுமே ஒழிய இந்த கூட்டணியை பிரிக்கக்கூடிய
யாருக்குமே அதிகாரம் இல்லை, நிச்சயம் அது நடக்க போவதும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஆதரவோடு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் நிச்சயமாக 2016 ஆட்சியை பிடிக்கும். தமிழகத்தில் திருப்புமுனையை உருவாக்கும் வண்ணம் ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் அணி அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு இது வேற ஒரு ட்விஸ்ட். அண்ணன் வைகோ தான் தெளிவா சொல்லியிருக்காருல, இன்னைக்கு ஒரு வில்லேஜ்ல நம்ம போய் சொல்லும்போது விஜயகாந்த் அணினா எல்லாருக்கும் ஈஸியா புரியும், அதனால இன்னைக்கு அவர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுனால விஜயகாந்த் அணி என்று அவரே சொன்னார். இதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமே எதுவே பிரச்சனை இல்லையா? பத்திரிகையாளர்களுக்கு அதுல என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. அதனால உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கறது ஒண்ணுதான், இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழியில அதிமுக ஓட்டு போட்டோம், அதிமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழியில திமுக ஓட்டு போட்டோம். இப்படிதான் 50-60 வருஷம் தமிழ்நாட்டுல ஓடுச்சு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கேட்டால் மாற்று அணி என்று ஒன்று வரல, அதனால எங்களுக்கு வழி இல்ல, அதனால பிடிக்குதோ பிடிக்கலையோ பேய்கிட்ட இருந்து புடுங்கி பிசாசு கிட்ட கொடுத்தோம், மறுபடியும் பிசாசு கிட்ட இருந்து புடுங்கி பேய்கிட்ட கொப்படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு 5 பாண்டவர்கள் நல்லவர்களாக ஒன்று சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி அமைச்சிருக்கு. இனி மக்களுக்கு குறைபட தேவையில்லை. இந்த ஆட்சி செய்த திமுக அதிமுகவை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டிய நேரம் தமிழகத்துல வந்துருச்சு. அதனால அம்மாக்கு ஓட்டு போட்டாச்சு, ஐயாக்கு ஓட்டு போட்டாச்சு, உங்க அண்ணனுக்கு வாய்ப்பை தாருங்கள், கேப்டனை வெற்றி பெற செய்யுங்கள். அதன் மூலம் தமிழக அரசியலில் நாம திருப்புமுனையை நிச்சயமாக நம்மால உருவாக்க முடியும். எனவே இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று இன்ற நல்லவர்களாக பாண்டவர் அணி ஆகிய நமது கேப்டன் அணிக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பு. இந்த மீட்டிங் நான் வச்சிருக்கிறது தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். இவங்கள 2 பேரையும் திட்டி மக்களும் சோர்ந்துட்டாங்க, நம்மளும் சோர்ந்து போயிட்டோம். போதும் அவங்கள திட்டினது. இனி நம்ம வந்தால் தமிழ்நாட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம், இந்த தமிழகத்தை எப்படி முன்னேற்ற போகிறோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய வாழ்க்கையிலும் எப்படி ஒளியேற்ற போகிறோம் என்பதை பெரிய பெரிய வல்லுநர்களை வச்சு தெளிவாக சிந்தித்து உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையினுடைய விளக்கத்தை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ற. கேப்டன் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் என்னுடைய வாயிலாக நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில இங்க வேலை வாய்ப்புக்கு முதல் படியாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குகள். அந்த பங்குகள்ல இதுவரைக்கும் அரசுல சொந்தமானவங்க பணியாற்றவங்களுக்கு ஷேர்ஸ்ல இல்லாம இருந்தாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது அரசு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டிருப்பவங்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணி ஓய்வு பெற்று இறந்த பிறகும் அவங்க குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். இங்க நான் சொல்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் பல நாள் சிந்திச்சு தெளிவாக போடப்பட்டது. நிச்சயமா இவங்களால முடியுமா என்ற டவுட் யாருக்கும் வேணாம். என்ன செய்ய போறோமோ அததான் சொல்வோம், சொன்னதை நிச்சயம் செய்வோம். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை கேப்டனுக்கு ஆட்சி நீங்க கொடுத்தவுடன் இங்க சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் ஒன்னொன்னா நடக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால நிச்சயமாக அந்த பங்குகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து சேரும். அதே போல இன்னைக்கு இளைஞர்கள், எத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம எந்த அளவு இன்னைக்கு அவங்க வறுமையின் பிடியில சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கும் கேப்டனுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உடனடியாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி டிசிஎஸ், விப்ரோ, சத்யம், மகேந்திரா இண்டஸ்ட்ரி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட நாம அவங்க உதவியோட நிச்சயமாக அரசும் சேர்ந்து நல்லபடியாக ஒரு டைஅப், அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் சொல்லுவாங்க, டைஅப் பண்ணி
படிச்சு முடிச்சோன்னு அந்த பெரிய நிறுவனங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியுமே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளும் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு படிச்சு முடிச்ச என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அத்தனை மாணவர்களும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை நாங்களும் கண்கூடா பாக்குறோம். இன்னைக்கு அவங்க செலவு பண்ணி படிக்கிற அந்த ஃபீஸ் கூட அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியல. பேங்க் லோன் வாங்கி தான் அவங்க படிக்கிறாங்க. அந்த லோனை கூட திருப்பி அடைக்க முடியல, வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வறுமையின் பிடியில சிக்கி இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் கேப்டன் இது போன்ற பெரிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்ற. இப்ப இங்க கோயில் இருக்கு, இங்க அர்ச்சகர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வருமானம் பெருசா இருக்காது, தட்டுல போடுறது ஏதோ அந்த மாதிரிதான். அதுக்குதான் கேப்டன் அவர்களுடைய நிலையையும் உணர்ந்து மாத ஊதியம் அரசாங்கமே கோவில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 200 நூல்கள் வரை தேசியமயமாக்கப்பட்டு அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க நிச்சயமாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதன் மூலமாக 25,000 ரூபாய் முதல் 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அந்த புக்ஸ் எழுதின டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல். பொங்கலை கொண்டாடாதவங்க இல்ல. அதுல ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்த மக்களால கொண்டாடப்படுகிறது. அதனால அந்த பொங்கல் திருநாளை ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுக்க ஃபெஸ்டிவல் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணி நமது கிராமிய கலைகள், விளையாட்டு, உணவு திருவிழா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் அந்த ஒரு வார காலம் தமிழ்நாடே திருவிழா கோலமாக செய்து எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவு நிச்சயமாக செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி வைக்கிற. தமிழக மக்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும், திருவிழா ஜல்லிக்கட்டை நாங்க மீண்டும் பொங்கல் திருவிழால பார்க்கணும் என்று பல ஆண்டுகளாக நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உறுதியாக கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக பொங்கல் திருவிழா போது ஜல்லிக்கட்டையும் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்துவதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேல இந்தியால மக்கள் இருக்காங்க. ஆனா விளையாட்டுல பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால விளையாட்டுத்துறையை மேம்படுத்த ஆண் பெண் போன்ற அனைவருக்குமே விளையாட்டுல ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தருவோம். பேரிடர் இப்ப கூட நம்ம எவ்வளவு பெரிய மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கோம். அதுல நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டமும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மழை வெள்ளம் ஒட்டுமொத்த மக்களையுமே இன்னைக்கு பயமுறுத்தி இருக்கு. அந்த போன்ற பேரிடர் காலத்துல உடனடியாக வந்து மக்களாக இருந்து அவர்கள் பிரச்சனையை கையில எடுப்பதற்காக பேரிடர் மேலாண்மை கவர்மெண்ட் மூலமாக உடனடியாக அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் துணை கொண்டு தன்னார்வ தொண்டர் நிறுவனங்களோட துணையோட அந்த மேலாண்மை அமைக்கப்பட்டு அது பூமி, அதாவது எர்த்குவேக்கா இருக்கலாம், ஃப்ளட்டா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், எந்த பேரிடராக இருந்தாலும் உடனடியாக அரசாங்கத்தால அந்த அமைக்கப்படும் மேலாண்மை மக்களை தொடர்பு கொண்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை உடனடியாக மீட்டெடுப்போம் என்பதை சொல்றேன். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. வெள்ளையர்களே வெளியேறி என்று சுதந்திரத்துல நம்ம தலைவர்கள் போராடி வெள்ளையரை அகற்றினாங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதியை ஏற்போம். கொள்ளையர்களே எங்கள் தமிழ்நாட்டை விட்டு தயவு செய்து செல்லுங்கள். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, அதுபோல இன்னைக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கிற அத்தனை செம்மரக்கட்ட கொள்ளை என்று எல்லா கொள்ளைகளும் செஞ்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட யார்ட்டையும் பணம் புழக்கம் கிடையாது. பணப்புழக்கம் இருப்பது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக முதலமைச்சர்ல இருந்து கிளை கழக தொண்டர் வரைக்கும் அத்தனை பேர்கிட்ட தான் பணப்புழக்கம் இருக்கு. இந்த நிலையை நாம நிச்சயமாக மாற்றி அந்த மணல் கொள்ளையை உடனடியாக தடுத்து, ஜெயலலிதா கூட ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை தடுப்பேன்னு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வருமானமே அதிமுக அந்த மணல்ல தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நீங்க எல்லா புக்ஸ்லயும் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அது போல கிடையாது.
உடனடியாக மணல் கொள்ளையை தடுக்கப்பட்டு செயற்கை மணலை உருவாக்கி அத்தனை பேருக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயம் செய்வோம் என்பதை உறுதியா சொல்றேன். அதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சேம நல நிதி, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். என்ன நிறைய கோரிக்கை இருக்கு, விஷயங்கள் டைம் இல்ல, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து இப்ப மாசம் நீங்க சம்பாதிக்கிறத ஒரு 60 ரூபாய் நீங்க போட்டா போதும். கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் போடும். சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு மொத்தம் ஒரு 600 rupees ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல உங்க அமௌண்ட்ல இருக்கும். நீங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய தொகையாக உங்க குடும்பங்களுக்கு வரும். இல்ல இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை கேன்சல் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், வீடு கட்டணும் அப்படி சொன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நமது அரசு உதவி செய்யும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். இதன் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் குடும்பங்களுக்கு மேல நிச்சயமாக பயன்பெறுவார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ஹார்பர் துறைமுகங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், வருமானத்தையும் நாங்கள் உருவாக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளுக்கு சென்ற நம்ம தமிழர்களுடைய நிலை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியார். இன்னைக்கு கேப்டன் கூட நான் போகாத ஃபாரின் கண்ட்ரிஸே இல்லை. கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கோம், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரிஸ் போனா நம்ம தமிழர்கள் அங்க போய் படுற கஷ்டத்தை நாங்க கண்ணார பார்த்திருக்கோம். கேப்டன் கிட்ட ஓடி வருவாங்க. என்னன்னு கேட்டா, ஊர்ல வேலையே இல்லைன்னு அதனால தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க வந்த அப்புறமா தான் தெரியுது, ஒட்டகத்தை மேயி போய் பேரிச்ச பழத்தை எடு சொல்லி அவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு, ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட இல்லைன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேப்டன் பேசுவோம். அப்படியே கண்ணுல தண்ணி வரும். கேப்டன் சகாப்தம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தோமே, பாத்தீங்களா அந்த படத்தை? இதனுடைய தாக்கம் தான் அந்த படம். எப்படி எல்லாம் நம்ம மக்கள் போய் அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம அந்த படத்தின் மூலம் சொல்லிருக்கோம். அதனால சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து வேலை வாய்ப்புக்காக பக்கத்து மாநிலமோ இல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ போய் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வந்தவுடனே நிச்சயமாக தமிழர்கள் நலன் காக்க நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலுமே நாம வந்து அவர்களை காக்கக்கூடிய வகையில இங்க இருந்து தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு இன்னெல்லாம் எம்பசி கிட்ட பேசி நம்ம தமிழ் மக்களுக்கு எந்த இடத்திலும் எந்த பாதிப்பு இல்லாம உங்களை உடனடியாக காப்பாற்றி கொண்டு வர வேண்டிய முழு கடமை கேப்டன் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்வார் என்ற உறுதியை உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் உதவி செய்ததே தமிழ்நாட்டில் யாருன்னா, எல்லா மாற்றுத்திறனாளிகிட்ட கேளுங்க, கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்குதான் அரசியல் கட்சி தலைவர், நடிகராக இருந்த காலத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய பாதுகாவலராக சகோதரராக இருந்தவர் நமது கேப்டன் என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில். அது காதுக்கு கேட்கிற மெஷினா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், 3 சக்கர சைக்கிளா இருக்கட்டும், ஒரு புது பிராண்ட், ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன். கேப்டன் பிறந்த நாள் வந்துட்டா அன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதை தமிழகம் சொல்லும். இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. யாருக்கு பர்த்டே வந்தாலும் 3 சக்கர சண்டி கொடுக்கணும். நல்லது, கேப்டன் ஒரு நல்ல வழி காமிச்சார், அதை ஃபாலோ பண்ணி பல பேர் செய்றீங்களே, உங்க அத்தனை பேருக்கும் நம்ம கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக நன்றியை சொல்லணும். அந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில 3 சக்கர சைக்கிள், அதாவது கேப்டன் தான் அதை முதல்ல கொடுத்தார். இன்னைக்கு அவங்க 3 சக்கர, அதாவது 2 வீலர்ல போய் அவங்க வேலைகளை செய்யறதுக்கு அவர்களுக்கு உடனடியாக 3 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லாத டிவிஎஸ் 50 அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தை உங்க எல்லோரும் முன்னாடியுமே நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நான் சொன்னல, வங்கியில கடன் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, யாரெல்லாம் வங்கியில கடன் வாங்கி படிக்கிறாங்களோ அந்த மாணவர்களை எல்லாம் உடனடியாக தேர்ந்தெடுத்து 3 படிப்பு முடிச்சு அந்த சர்டிபிகேட் காமிச்சா போதும், 3 மாசத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக நம்மால உருவாக்கி கொடுக்க முடியும்.
அந்த பேங்க்ல வாங்குற லோனையும் பாதியாக குறைச்சு அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் வெளிப்படையான ஒரு ஆட்சியை நிச்சயம் கேப்டன் கொண்டு வருவார். லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன நமது ரமணா பாணியிலேயே ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரமணா படத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் ACF, அதே பாணியில தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக கண்காணிப்பாளர்கள் மூலமாக புகார் கடிதமோ ஒரு இமெயிலோ நீங்க ஜஸ்ட் அனுப்புனா போதும். ஆனா அது உண்மையா இருக்கணும். அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. யார் லஞ்சம் வாங்குறா, ஊழல் வாங்குறா என்பது அப்புறம் தெரியும் அவங்களுடைய நிலைமை என்ன என்பது. நிச்சயமாக ரமணால அங்க வந்து கொலை பண்ணுவாங்க, அது வேணாம். ஆனா வாழ்க்கையில அவங்க மறக்கவே முடியாத அளவு தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதனால லஞ்சம் ஊழல் இங்கு முற்றிலுமாக அகற்ற முடியும் என்ற உறுதி நிச்சயமாக நமக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு பாக்குற நானும் பிறந்த குழந்தைக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட்ல இருந்து இறந்து சுடுகாட்டுக்கு போற டெத் சர்டிபிகேட் வரைக்கும் நான் சொல்றேன் ஷார்ட்டா, எல்லாத்துலயும் ஊழல், அத்தனையிலுமே ஊழல். இன்னைக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், எந்த சர்டிபிகேட் வாங்க காசு கொடுக்காம போய் வாங்க முடியுமா? என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு உங்க பிள்ளைய போய் கேட்டாலே ஒரு 100 ரூபாய் கொடு, சொல்றேன் என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொல்ற நிலைமை எல்லாமே தெரியும். இதையெல்லாம் மாற்றணும். லஞ்சம் ஊழல் இல்லாம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் நான் சொல்றேன், அது பெண்களுக்கான திட்டத்துல சொல்லியிருப்பாரு, மகளிர் தினத்துல சொல்லியிருப்போம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் பெண் ஊழியர்களை நிரூபிச்சு கமிஷன் எல்லாம் நீங்க யாருக்கும் கொடுக்க வேணாம். பெண் நிர்வாகிகளை சந்திச்சு உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து எங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வேணும் என்று சொல்லுங்க. ஒரு வார காலத்துக்குள்ள எந்த மாதிரி சர்டிபிகேட் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க செய்ய வேண்டியது கேப்டன் ஆட்சியினுடைய நிச்சயமாக செய்வார் என்ற உறுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். அது ரேஷன் கார்டா இருக்கட்டும், எந்த கார்டா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்பது நிச்சயமா, அது டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து ஒரு வண்டிக்கு வந்து நம்ம ரெனிவல் பண்ணாலும் சரி, எல்லாத்திலையும் எந்த அளவு இங்க லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சாடுதுன்றது 100% என் கேப்டன் தெரிஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் எல்லா துறையிலுமே ஊழலை உடனடியாக அகற்றுவோம். அதே போல அரசு ஊழியர்கள் பொருளாதார குற்றம் கடுமையான தடுப்பு அப்படின்னு சொல்லி 176 பிரிவில இருந்து 117A பிரிவுக்கு மாற்றம் செஞ்சு தண்டனையை குறைப்போம். சரி, நம்ம லஞ்ச ஊழல் செஞ்சுட்டுமே கேப்டன் வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், அதெல்லாம் பயப்படாதீங்க. கேப்டன் என்னைக்கு உங்களுக்கு உற்ற தோழர், நண்பர், உங்களை சரியான பாதையில தான் கொண்டு செல்வார். அதனால கடுமை எதற்கு கடுமையான தண்டனை, அதுவும் சில விஷயங்களுக்கு அதான் சொல்லியிருக்காரு. 176 இருந்து அதாவது 17A என்று அந்த தண்டனை அந்தந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி குறைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் நிச்சயம் தரப்படும். ஓய்வு பெற்ற வயதானவர்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அதை பரிசீலனையில நாங்க கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு கருவேல மரங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. உடனடியாக அந்த கருவேல மரங்களை எல்லாம் அகற்றி அந்த நிலங்களை விளை நிலங்களாக மாற்றி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வருவாயை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். விவசாயம் தான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றது. நமக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமோ அது போல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியம் 2, ஒன்று விவசாயம், மற்றொன்று நெசவு. அந்த 2ஐயுமே தன்னுடைய 2 கண்களாக கேப்டன் அவர்கள் பாவிக்கிறார். அதனால இன்னைக்கு 9000 கோடி இன்னைக்கு பேங்க் லோன் வச்சுட்டு போற விஜய் மல்லையா தமிழ் இன்னைக்கு இந்தியாவை விட்டு தப்பிச்சு போய் ஜாலியா இருக்காரு. ஆனா ஒரு டிராக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் கட்டலன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளை வச்சு அடிச்சு இன்னைக்கு அதே பேங்க் லோன் வந்து கையில கால விழுந்து பேங்க் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போறாங்க டிராக்டர். பரவாயில்ல, அவர் ஃபேமஸ் ஆயிட்டார். அவர்கிட்ட வாட்ஸ்அப் இருந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பரவிருச்சு. ஆனால் வாட்ஸ்அப் இல்லாம தாங்கள் படுற கஷ்டத்தை வெளியவும் சொல்ல முடியாம இன்னைக்கு எத்தனை லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மையிலேயே உணர்ந்தவர்கள். ஏன்னா என்னைக்குமே நான் சொல்றேன், கேப்டனும் சரி நானும் சரி
விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை பெருமையோட எல்லா இடத்திலுமே நான் பதிய வைக்கிறேன். விவசாய குடும்பத்துல விவசாயம் பார்த்து வந்தவங்க, அதனால விவசாயிகளுடைய கஷ்டம் நிச்சயம் தெரியும். அதனால உங்களுக்கு அத்தனை பேருக்குமே விவசாயத்தை நாங்கள் முன்னேற்றுவோம். நம்மாழ்வார் விவசாய திட்டம் என்ற திட்டத்தின் கீழே நிச்சயமாக நாத்து நடுவதற்குரிய கருவிகளை மானிய விலையில் வழங்கப்படும். இயற்கை உரமும் மானிய விலைகளை தரப்படும். 3 மடங்கு உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல வீரியமக்க வித்துக்கள் உங்களுக்கு தரப்படும். அதே போல பிற நாட்டு அதாவது நாங்க போறோம் ஃபாரின்ல பார்த்திருக்கோம், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுதான் கேப்டன் மனசுல இருந்துச்சு. நல்ல விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட் செலவுலயே அனுப்பி அந்த புது டெக்னாலஜி அவர்களும் தெரிஞ்சு இங்க வந்து அதை அவங்க பயன்படுத்தி அந்த விவசாயிகள் பயன்பெற்றக்கூடிய அளவு நிச்சயமாக அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலம் 25,000 பேருக்கு மேல பலன் பெறுவார்கள். இது அரசாங்கமே அவர்களுக்கு அந்த செலவை ஏத்துக்கும். உணவு உற்பத்தி, அரிசி, எண்ணெய் போன்ற காய்கறி, பால் எல்லா உற்பத்தியும் பல மடங்கு உற்பத்தி அதிகம் செஞ்சு நிச்சயமாக அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா ஒரு வருமானம் பல மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். பால் உற்பத்தியும் அதே போலதான். பால் உற்பத்தியில இன்னைக்கு அதை பத்தி பேசினா இன்னைக்கு ஃபுல் டே பேசலாம், அவ்வளோ இருக்கு பால்ல. இன்னைக்கு வர்ற பால் சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒழுங்கான கோல்டு ஸ்டோரேஜ் இல்ல, அவ்வளவு அவலமா ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால வீணான பாலை கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலே இல்லாம குழந்தைங்க பெரியவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்த பாலை சேமிச்சு வைக்க ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கூட இல்லாம கீழே கொட்டக்கூடிய ஒரு அவல நிலை. இந்த சரிசமமா இதை சரி செய்யணும். ஒரு பக்கம் நீங்க பாருங்க, தானியம் கிடங்குல புழுத்து போய் மக்கி போய் வீணா கொட்டுவாங்க. இன்னொரு சைடு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம நம்ம மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் இதே நாட்டில தான் இருக்கு. ஏன் இந்த அளவு விகிதாச்சாரம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சிந்திச்சுதான் இதை எல்லாம் சரிசமமாக செய்து பாலும் சரி உணவும் சரி அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக நிச்சயம் கிடைக்க செய்வோம். அதே போல கக்கன் கைத்தறி நெசவாளர்கள் ஓய்வூதிய திட்டம், நெசவாளர்களுக்காக இது அறிவிக்கப்பட்டது. நெசவாளர்கள் 60 வயசுக்கு மேல போயிட்டா வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கமே ஓய்வூதியத்தை நெசவாளர்களுக்கு நமது அரசாங்கம் தரும் என்றதை சொல்ற. அதே போலதான் மீனவர்களுக்கும் கடலுக்கு போனா எவ்வளவு வலு இருக்கணும் உடம்புல எனக்கு தெரியும். அது போல இன்னைக்கு மீனவர்கள் 60 வயசுக்கு மேல கடலுக்கு போக முடியாது. அதனால சிங்கார வேலர் மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை கேப்டன் அறிவிச்சிருக்கார். 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கும் நிச்சயமாக ஓய்வூதியம் வழங்கப்படும். அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம் அடுத்ததற்கு ஆடு மாடு கோழி பட்டுப்பூச்சி இது போன்ற வளர்ப்புகளை எல்லாம் செய்து அத்தனை பேருக்கும் வீடுகளை உருவாக்கி யாருக்குமே இனிமே வீடு இல்லை என்ற நிலையே இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வீடு உருவாக்கி தருவோம். ஜெயலலிதா சொல்ற பொய் வாக்குறுதி மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களான்ட்டு அந்த அம்மா ஒண்ணுமே செய்யாம போயிடுச்சு. ஆனா கேப்டன் அப்படி கிடையாது. சொன்னதுதான் சொன்னதை நிச்சயமா செய்வார். அதுதான் நம்ம கேப்டன் அப்படின்றத உறுதியா இந்த நேரத்துல உங்க முன்னாடி சொல்ற. உறுதியாக அனைவருக்கும் வீடு. அதே மாதிரி சிறப்பு குழந்தைகள் சொல்வாங்க, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் சொல்வாங்க. அவங்கள வீட்டுல வச்சு பாதுகாக்கிறதே பெரிய சவாலா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களை ஹாஸ்டல் வசதியோட ஸ்கூல் ஃபெசிலிட்டியோட அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கவர்மெண்டே ஒரு நல்ல ஸ்கூலை நிச்சயமாக ரன் பண்ணும். அதே மாதிரி 3ஆம் பாலினம் அதாவது திருநங்கைகளுக்கு இன்னைக்கு ரொம்ப சீப்பா அவங்கள பிஹேவ் பண்ணவே சொசைட்டி நினைக்குது. ஆனா அவர்களும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான். திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்றது நம்ம கேப்டன் தான் என்னைக்குமே. அதனால அவங்களும் நம்மளோட பிறந்தவங்க, நம்ம சகோதர சகோதரிகள் என்று நினைச்சு அவங்க ஸ்கூல் காலேஜ் ரெசிடென்சியல் ஹாஸ்டலோட அவங்க படிக்கிறதுக்கும் உறுதியா செய்வோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் பல கிராமங்கள்ல ஒவ்வொரு தொகுதிக்கு நான் போறப்ப சொல்றது, இங்க லேடிஸ்க்கு என்று ஒரு கல்லூரி இல்ல, கவர்மெண்ட் காலேஜ் இல்ல அப்படின்னு எல்லா தொகுதியிலுமே நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருக்கா லேடிஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா கிராம பகுதியில? இல்லையா? அதுதான் கேப்டன் என்ன பிளான் பண்ணாரு, இதை எப்படி நம்ம உடனடியா செய்ய முடியும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இப்ப நாங்க சொல்ற திட்டத்தை பாருங்க, எல்லாரும் காப்பி அடிக்க போறாங்க. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல.
கேப்டன் இன்னும் கூட்டணி அறிவிக்கல நாங்க இன்னி வரைக்கும். அதிமுக அறிவிச்சுச்சா? திமுக அறிவிச்சுச்சா? கேப்டன் தான் முதல்ல அறிவிச்சார். தேர்தல் அறிக்கையை வெளியிட போறோம்னு திமுக 3 மாசமா சொல்லிட்டு, இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்களா? அதிமுக வெளியிட்டாங்களா? ஏன்னா ஆண்ட கட்சிக்கும் ஆட்சி செய்யற கட்சிக்கும் பயம். ஆனா எதை பத்தியும் பயம் இல்ல. நான் வந்தா என் மக்களுக்கு இதை செய்வேன் என்று முதல் தேர்தல் அறிக்கையை சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள் தான். அதனால சொல்றேன், இப்ப நம்ம சொன்ன தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நிச்சயம் ஆட்சிக்கு வர போறது நம்ம தான், இந்த திட்டங்களை நிறைவேற்ற போவதும் நாம தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படியே ஈவினிங் காலேஜா மாத்தி எல்லா இடத்திலும் பெண்களுக்காக கவர்மெண்ட் கல்லூரிகளை நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்றேன். இதுதான் ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஈஸியா நம்ம உடனே ஸ்கூல்ஸ் ஈவினிங் காலேஜ ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணலாம். எல்லா இடத்திலும் பெண்களுக்கான கல்லூரியை உருவாக்குவோம். அதே போல மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணி அவங்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அனுபவம் வர செய்வோம். அதே மாதிரி காலையில நிறைய குழந்தைங்க சாப்பிடாம வர்றாங்க. இப்போ வெறும் மதிய உணவு தான் இருக்கு. காலை உணவும் அனைத்து குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதுவும் எப்படின்னா சத்தான உணவாக பால், முட்டை, சுண்டல், சத்து மாவோடு பகல் உணவும் குழந்தைகளுக்கு தரப்படும் என்ற வாக்குறுதியை உங்கள் கருப்பு எம்ஜிஆர் தமிழ்நாடு மக்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறார் என்றதையும் உங்க முன்னாடி சொல்றேன். அதே மாதிரி 1000 பெண் பள்ளிக்கூடங்களை மாலை நேரம் கல்லூரியா மாத்துவோன்றது நான் சொல்லிட்டேன். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. எல்லா வில்லேஜுக்கு நாங்க போயிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள கூட போக முடியாது. இதுதான் நிலைமை. அதனால சொல்றேன், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அத்தனையுமே தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரமும் மக்கள் சேவைக்காக மருந்து மாத்திரையோட டாக்டர் செவிலியர்களோடு எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு தரமான மருத்துவமனைகளை உறுதியாக நமது ஆட்சி கொண்டு வரும் என்ற உறுதியை உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுற்றுலா விடுதிகள் உருவாக்கப்படும். அதன் மூலமாக சுற்றுலாத்துறையை நாம முன்னேற்றலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர், பெட்ரோல் டீசல் எங்களால ஊத்தவே முடியல அப்படின்னு இது ஒரு பெரிய மனக்குறை எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா கேப்டன் தான் முதல்ல சொல்லியிருக்காரு, இது எப்படி செய்ய போறார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. செய்வார். அவர் வரும்போது சொல்ற, இன்னைக்கு எவ்வளவு பெட்ரோல், ஒரு லிட்டர் எவ்வளவு இப்ப பெட்ரோல்? 58 ரூபாய் இல்லையா? 58 சில்லற. டீசல் எவ்வளவு? கேப்டன் ஆட்சிக்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 35 ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரிதான் டீசலும் நிச்சயமாக விலை மிகவும் கம்மி பண்ணி தருவோம். இதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அதை நான் கேள்விக்குறியாவே முடிச்சுட்டு போறேன். கேள்விக்குறியாவே நானும் முடிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்க செய்யும் போதுதானே உங்களுக்கு தெரியும். அது நிச்சயமா செய்வோம். இது பல வல்லுநர்களை வச்சு நாங்க எடுத்தது. அதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட வாக்குறுதியாவே நாங்க கொடுக்கிறோம். இதை நம்மால் செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு டோல் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுங்க வரி வசூல் பண்றாங்க. ஒவ்வொரு வெஹிக்கிள் கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு ரூபாய். இன்னைக்கு பல காலாவதியானதுல கூட இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ரோடு பாருங்க தரமாவே இருக்காது. பல இடங்கள்ல இதனால சண்டையே வருது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்டோட பேசி அந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்ற அந்த அமௌண்ட்டை நிச்சயமாக பாதியாக குறைச்சு காலாவதியான சுங்க சாவடிகளை மூடி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை சொல்ற. விவசாயிகளும் தொழிலாளர்களும் மக்களுக்கும் தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஆறுகளையும் உடனடியாக ஒன்றாக இணைத்து விவசாயம், தொழில், குடிதண்ணீர் போன்ற அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்வோம். அதே போல கேப்டனின் உயிருக்கு இணையான திட்டமான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். அதை நிச்சயமாக நமது ஆட்சி வரும் பொழுது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் உங்கள் அத்தனை பேர் முன்னாடியுமே இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். உடனடியா நம்ம எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, ஆமா எப்படி கொண்டு வந்து கொடுக்க போறாங்க பாப்போம், சேலஞ்சாவே எடுத்துப்போம்.
இதுவரைக்கும் ஆட்சி செய்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே நான் சவாலாக விடுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி இணைஞ்ச இந்த ஆட்சி வரும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் ரேஷன் பொருள் வீடு தேடி கட்டாயம் கேப்டன் அவர்கள் ஆட்சி கொண்டு சேர்க்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா கால் கடுக்க நம்ம தாய் குலங்கள் எவ்வளவு நேரம் அந்த ரேஷன் கடை முன்னாடி நிக்கிறீங்க என்றத பல வருஷமா நாங்க பார்த்து 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 மனம் வெம்பி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. ஏன் சாத்தியம் இல்லைங்கிற இதுல அவங்களுக்கு கமிஷன் வராது, அவங்களுக்கு லஞ்சம் வராது. அதனாலதான் முடியாதுன்னு திமுக அதிமுக சொல்லிட்டு இருக்கு. அவங்க போடுற எல்லா திட்டத்திலையும் ஒண்ணு கமிஷன் வரணும், இல்ல அதுல என்ன லஞ்சம் வரணும் அதைத்தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு லஞ்சமும் வேணாம், ஊழலும் வேணாம், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேப்டனால மட்டும்தான் இந்த ரேஷன் பொருள் கட்டாயம் வீடு தேடி வரும். ஏன் முடியாது? பேப்பர் வீடு தேடி வருதா? கேஸ் சிலிண்டர் வீடு தேடி வருதா? தண்ணி கேன் ஆர்டர் பண்ணா வீடு தேடி வருதா? பால் பாக்கெட் வருதா? ஏன் ரேஷன் பொருள் வரக்கூடாது? வரும், வரும் என்றால் வரும். அதுதான் கேப்டன். நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் உறுதியா சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்தா என்ன செய்ய போறோம்ன்ற வாக்குறுதிகள் சிலதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சொன்ன ஈஸியா 4 to 5 hours ஆகும். இதோட நான் வாக்குறுதிகளை முடிச்சுக்கிறேன். தினந்தோறும் நான் இதை பத்தி தான் நான் பேசணும். அதே போல இன்னைக்கு ஆளும் ஆட்சியை பத்தி நம்ம சில பேசிதான் ஆகணும். 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒரு திட்டம் கூட ஜெயலலிதா அவர்கள் இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. வெறும் 110 விதியின் கீழே உட்கார்ந்துகிட்டு அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் 5 வருஷமா நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி எங்கேயாவது சண்டை வருதா? திருநெல்வேலியில பார்த்திருப்பேன் நான். 144 தடை உத்தரவுன்னு சொல்லி உடனே போட்டு மக்கள் மூவ் பண்ணவே முடியாம உங்களை எல்லாரும் தடுத்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 33% பெண்களுக்குன்னு சொன்னாங்க. இப்ப 50% கொடுக்கறேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பொய்ய ஜெயலலிதா பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. முதல்ல பி, அதாவது பிய வச்சு ஆட்சி பண்ணாங்க. என்ன? ஒன்னு பன்னீர்செல்வம், ஒன்னு போலீஸ், ஒன்னு பிரஸ். இத வச்சுதான் 4 வருஷம் ஆட்சி பண்ணாங்க ஜெயலலிதா. இப்ப நம்பர்ஸ் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு 110, இல்லனா 144, இல்லனா 33. இப்ப லாஸ்டா 50% லேடிஸ்க்கு சொல்லி இருக்காங்க. இது எதையுமே அவங்க நிறைவேற்றாம தன்னுடைய ஆட்சியையும் முடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால இங்க யார்கிட்டயாவது நல்ல பணப்புழக்கம் இருக்கா? நல்ல மணி டிரான்சாக்சன் இருக்கா நம்ம மக்கள் கிட்ட? பணப்புழக்கம்னால என்னன்னு தெரியாத அளவு இன்னைக்கு வறுமை. எங்க பார்த்தாலும் வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாம நிலைமை இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த காசு எங்க இருக்கு தெரியுமா? ஜெயலலிதாவில இருந்து கிளை கழக செயலாளர் வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க கிட்டையும் ஏற்கனவே ஆட்சி செய்து 2G லஞ்ச ஊழல் எல்லா ஊழல் செஞ்ச திமுக கிட்டையும் தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், தேர்தல் நேரத்துல வர்றப்ப மட்டும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்த போறாங்க. வாங்கிக்கிறீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறீங்களா? வாங்குங்க, நிச்சயம் நீங்க எல்லாரும் வாங்கணும். ஏன் அப்படி சொல்றது நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மேக்சிமம் நானும் எல்லா தேர்தலும் பார்த்துட்டு தான் பேசுறேன். இந்த 10 வருஷமா சட்டமன்ற தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தல் இருந்து ஒவ்வொரு இடைத்தேர்தல் முதல் கொண்டு உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு அத்தனை தேர்தலையும் நேரடியாக பார்த்த பிறகுதான் நாங்க இத பேசுறோம். எங்கேயுமே ஓட்டுக்கு காசு கொடுக்காம இலவசம் கொடுக்காம இந்த 2 கட்சி ஆட்சியை பிடிக்க சொல்லுங்க பாப்போம். முடியுமா அவங்களால? குடத்தை கொடுக்கிறோம், மூக்குத்தி கொடுக்கிறோம், மிக்சி கொடுக்கிறோம், கிரைண்டர் கொடுக்கிறோம், ஃபேனை கொடுக்கிறோம், டிவி கொடுக்கிறோம் இலவசம். ஆனா இதனால யாருக்காவது பலன் இருக்கா? எல்லாமே காயலா கடைக்கு தான் போயிருக்கு. ஆனா இதுல மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி இன்னைக்கு வேஸ்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. மேக்சிமம் எவ்வளவு கொடுப்பாங்க? 500 ரூபாய், 3000 ரூபாய் கொடுக்குறான். ஒரு ஆளுக்கா இல்ல ஃபேமிலிக்கா? ஒரு ஆளுக்கு 3000. ஏடிஎம்கே டிஎம்கே 2000. கரெக்டா அவங்க சொல்ற கணக்கு? தப்பா? கரெக்டா? சரி, 3000 ஒரு ஆளுக்குன்னா 5 பேர் இருந்தா 15000 வருதா? கரெக்டா வந்துருதா? வந்துருதா?
ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு 3000னா 5 பேர் இருந்தா 15000 வந்துருதா? கரெக்டா? நான் ஏன் சொல்றேன், ஓட்டு காசு கொடுத்தா வாங்க, நான் வேணான்னு சொன்னா நீங்க யாராவது வாங்காம இருக்க போறீங்களா? நிச்சயமா இருக்க போறது கிடையாது. வாங்குங்க. ஆனா நீங்க கொடுக்கிற 3000 ரூபாய் நிச்சயமாக 5 வருஷத்திற்கு எங்களுக்கு பத்தாது. மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, பால் கட்டணம் உயர்ந்துருச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு, இன்னைக்கு சாலை வசதிகள் இல்ல, படிச்ச எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, குடி தண்ணீருக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்றோம், தரமான குடி தண்ணீர் இல்லாதனால ஆஸ்பத்திரிக்கு நாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு, மேடு பள்ளத்துல டிரைவ் பண்றதுனால எங்களுடைய வெஹிக்கிள்ஸ் மெயின்டெனன்ஸ் இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு உங்க வாக்குகளை வாங்கட்டும். இதான் உண்மை. சும்மா இவங்க கொள்ளடிச்சு சேர்த்து வச்சத தேர்தல் நேரம் மட்டும் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தி 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 மக்களையும் முன்னேற்றல, நாட்டையும் முன்னேற்றல. அவங்க மட்டும்தான் செல்வ செழிப்பா இன்னைக்கு ஹெலிகாப்டர்லயும் இன்னைக்கு ஃபாரின் முழுக்க சொத்துக்களை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்குன்னு யாரு இருக்கா, எனக்குன்னு யாருமே இல்ல, குடும்பம் இல்ல, எனக்கு எல்லாமே நீங்க தான் வாட்ஸ்அப்ல பொய்யா நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு மக்கள் பூரா சிரிச்சுட்டு இருக்காங்க. தோழி இருக்காங்க, தோழி குடும்பத்துக்காரங்க இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு யாருமே இல்லைன்னா உங்களுக்கு கொடநாடுல எதுக்கு பங்களா, எதுக்கு போயஸ் கார்டன்ல பங்களா, சிறுதாவூர்ல எதுக்கு உங்களுக்கு பங்களா, இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து உங்களுக்கு எதுக்கு? எம்ஜிஆர் வாழ்ந்தார்ல, மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனார, உங்களுக்கு யாரும் இல்ல, மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. போறப்ப என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்தா மக்களுக்காக வாழ்ந்தோன்னு சரித்திரத்தையாவது படிச்சுட்டு போலாமே. அதனால வீணா இந்த மாதிரி டயலாக் பேசுறத விட்டுட்டு உறுதியாக மக்களுக்கு ஓட்டுக்கு இனிமே காசு கொடுக்க வந்தால் உறுதியா நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது ஒரு நபருக்கு நீங்க கேட்டு உண்மையா வாங்கணும். கேட்பீங்களா? கேட்பீர்களா? தைரியமா கேட்பீங்களா? ஜெயலலிதா செய்வீர்களான்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், உறுதியா தைரியமா நீங்க கேட்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கான காசு, சும்மா ஒரு நாள் காசு கிடையாது அவங்க உங்களுக்கு கொடுக்க போறது. ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், ஒரு ஓட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அந்த 5 வருஷத்துல ஏதோ ஒரு சின்ன செலவு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நான் சொன்ன எல்லாமே கரெக்டா இல்லையா? அதனால புரிஞ்சுக்கங்க, உங்களை ஏமாத்த தான் வர்றாங்க. உங்க வாக்குகளை வாங்கி வாங்கி நாட்டையும் மக்களையும் சுரண்ட வர. எத்தனை நாள் இங்கு வறுமை இருக்கோ அத்தனை நாளும் இங்கு இலவசங்கள் தொடரும். நீங்கெல்லாம் வறுமையிலேயே இருக்கணும். அப்பதான் இலவசத்தை கண்ணில் காமிச்சோன்னு போய் அடிச்சு புடிச்சு புடுங்கணும். காசுக்கு ஓட்டு காசு காமிச்சோன்னு வாங்கணும், அப்புறம் போய் ஓட்டு போகணும். அதனாலதான் உங்களை எல்லாம் வறுமையிலேயே வச்சிருக்காங்க. அந்த வறுமையில இருந்து நீங்க மாறணும். அதுவும் இல்லாத டாஸ்மாக் ஒண்ணு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சுடுகாடாகவே மாத்திட்டாங்க. அந்த டாஸ்மாக் என்ற அரக்கனை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும். நான் எல்லா மீட்டிங்ல சொன்னது சொல்றேன். மது என்றால் என்ன? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடிவதுதான் அந்த மது. அந்த மது தேவை இல்லை என்று இன்னைக்கு எல்லா தாய்மார்களுமே உறுதியா இருக்காங்க. அத மது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற உறுதியை நாம ஏற்போம். நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவோம். மழை வெள்ளத்துல எவ்வளவு பாதிச்சுங்க. ஒரே ஒரு நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே எனக்கு எல்லாமே நீங்க தானே சொன்னாங்க. வந்தாங்களா உங்களை எல்லாம் பார்க்க? திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களை நான் கேட்கிறேன், வந்தாங்களா ஜெயலலிதா? ஒரு முதலமைச்சர் என்பவர் யார்? முதல் சேவகர். முதல் சேவகர் அவங்க தான் முதல் அமைச்சர். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, கவுன்சிலர் எல்லாமே. ஆனா நீங்க பார்த்து ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரணவங்க தான். அப்போ எந்த ஒரு மனிதனையும் இன்னைக்கு பார்க்கல. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான் வேதனையோட உங்க முன்னாடி பதிய வைக்கிறேன். அரசு நல ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு தொழிலாளர்கள் போராட்டம், மாணவ மாணவிகள் போராட்டம். ஜெயலலிதா கவர்மெண்ட்ல முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க ஏன் அவன் யார்? மக்கள் தானே. என்ன இவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருக்காங்களே, நெசவாளர்கள் ஒரு பக்கம், விவசாயி கூப்பிட்டு நான் நேரா பேசினா என்ன அப்படின்னு ஒரு நாள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஜெயலலிதா பேசி இருப்பாங்களா?
யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு தரப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்களே, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஜெயலலிதா பார்த்திருப்பாங்களா, பேசி இருப்பாங்களா? ஆனா இப்ப பாருங்க, போயஸ் கார்டன்ல தினந்தோறும் நேர்காணலாம். இப்ப மட்டும் இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? உட்காந்துக்கிட்டு டெய்லி நேர்காணல் சொல்லி இருக்கிறவங்க, கட்சியில இருந்தவங்க போனவங்க எல்லாம் நீங்களா வம்பா கூப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்க மனசுல அப்ப என்ன இருக்கு? தேவை ஓட்டும், அந்த ஓட்டு மூலமா ஜெயிச்சு முதலமைச்சராகி பல கோடி மறுபடியும் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் அவங்களுக்கெல்லாம். ஆர்கே நகர் தொகுதிக்கு ஒரே ஒரு 1/2 நாள் போனாங்க சென்னையில, வேன்ல அப்படியே ஒரு உலா வந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? மக்களை பார்த்து வாக்காளர் பெருமக்களே அப்படின்ற இப்படி காமிச்சிட்டு போறாங்க. சோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? மக்கள் மலையில பாதிச்சிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன செய்யணும்னு இல்ல, அப்பயும் மைண்ட் பாருங்க வாக்காளர் பெருமக்களே. அந்த ஓட்டு சிந்தனையை தவிர அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் உங்களுக்காக தான் வாழ்றேன், உங்களுக்காக தான் எல்லாமே அப்படின்னு ஏன் போய் வாக்குறுதி சொல்றாங்க? புரியல. இன்னைக்கு எத்தனை மாவட்டம்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், சிதம்பரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சை மாவட்டங்கள் எல்லாமே மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கு. எங்கேயா ஒரு இடத்துக்கு ஜெயலலிதா போயிருப்பாங்களா? ஆனா நேரடியாக அத்தனை பகுதிக்கும் வந்த ஒரே தலைவர் யார்? வேட்டிய மடிச்சு கட்டி அந்த சாக்கடையில கருப்பு தண்ணியில சந்து சந்தா வந்து ஒரு வீடு பாக்கி இல்லாம அத்தனை மக்களையுமே சந்திச்சு, அத்தனை மக்கள் துயரிலும் பங்கேற்று கட்சியால முடிஞ்ச தன்னுடைய உதவிகளை செய்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட பதிவைக்கிறேன். ஏன்னா மக்கள் கஷ்டத்தை யார் உணர்றாங்களோ அவங்க தான் ஒரு உண்மையான தலைவராக இருக்க முடியும். அந்த உண்மை தலைவராக கேப்டன் நிச்சயம் இருப்பார். மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சவராக இருப்பார். எது கேளுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போடுறது உட்காந்துக்கிட்டு வீட்டுல. மீனவர் பிரச்சனை எடுத்துக்கங்க, முல்லை பெரியாறு, காவேரி, கரண்ட் இல்ல, எது கேளுங்க பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுது. என்ன கடிதம் அப்படி எழுதுறாங்கன்னு ஒன்னும் நம்மளுக்கும் புரியல. அந்த கடிதத்துக்கு பதில் வருதா, தீர்வு வருதான்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படியாக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த நிலைகள்ல இருந்தெல்லாம் நீங்கள் எல்லாரும் மாறி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரும்னு சொன்னாங்க. 5000 ரூபாய் ரேஷனுக்கு தரோம்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு 5000 ரூபாய் உங்க எல்லாருக்கும் வந்துருச்சா? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 5000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுப்போம் நாங்க. எல்லாருக்கும் வந்துச்சா? வரலையா? ஏன் இத கேக்குறேன்னா, இந்த அரசுக்கு இது இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறது யாரோட காசு தெரியுமா? மத்திய அரசு 2000 கோடி தமிழக அரசுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கு. அதுல இருந்து தான் அந்த 5000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தரணும். ஆனா இன்னைக்கு கால்வாசி பேருக்கு தான் அந்த 5000 ரூபாய், அது அதிமுக காரங்களுக்கு கொடுத்தாங்களே ஒழிய ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்காம அந்த பெரிய தொகையும் அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சோ எந்த அளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வந்தது தேமுதிக மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணிக்கு மக்களாகி நீங்கள் நல்ல ஆதரவை கொடுத்து வெற்றியை தரணும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதான் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். அதுதான் நமது கேப்டன் அவர்கள். சொல்ல நிற்பார். இன்னைக்கு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இன்னைக்கு சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் நமது கேப்டன். அதே போல ஒரு வில், ஒரு கோல் பிக்ஸ் பண்ணா அந்த கோல்ல இருந்து மாற மாட்டார். மற்றவங்க எல்லாம் நெய் தான் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு மெய்யையே நினைத்திருப்பவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நிச்சயமாக நமது மக்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க நாங்க தயாராயிட்டோம். நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை விற்பனைக்கு இல்லாமல் நல்லவர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இலவசத்தை கண்டு மாறிடாதீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா மாறிடாதீங்க. நல்லபடியாக சிந்திச்சு தாய்க்குலங்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, புது வாக்காளர்களே, நல்ல ஆட்சி வரணும், மாற்றத்தை உருவாக்கணும் சொல்லி கேப்டன் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மக்களுக்காக நாட்டுக்காக எது நல்லதோ அந்த முடிவை நோக்கி கேப்டன் வந்திருக்காங்க. அந்த உறுதிக்கு நம்பிக்கைக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, மொழியும் இல்லை, இனமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே சகோதர சகோதரிகளாக தான்
பல ஆண்டு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேப்டன் எப்பயுமே சொல்றதா, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்குமே, நம்ம விடுற மூச்சு காத்துல ஏதாவது ஜாதி இருக்கா, ஏதாவது மதம் இருக்கா, ஏதாவது பிரிவு இருக்கா? இல்லை, அனைவரும் ஒரே சகோதர சகோதரி. அதுக்கு ஒரே இலக்கணம் இங்கேயே நான் காமிக்கிறேன். நெல்லையப்பர் கோயில் இருக்கு, நமது மாவட்ட செயலாளர் இங்க முகமது அலி இருக்கார். இன்னைக்கு என்ன டே? குட் ஃப்ரைடே. சோ இந்த மூன்றும் இணைந்த இந்த நாள்ல ஜாதி மதம் மொழி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து எப்படி இயேசு பிரான் சிலுவையை ஏந்தி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தியாகமாக வாழ்ந்து சென்றாரோ, அதுபோல தமிழ்நாட்டுக்கும் நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து தியாகத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நிச்சயமாக மாற்றுவோம் 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 என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாம எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நாம நல்ல முடிவாக இந்த தேர்தலை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாநகராட்சியில இதுவரைக்கும் செய்யாத சில திட்டங்களை மட்டும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. என்னாச்சு? மாடு மாடு விட்டுருங்க, அது ஒரு பக்கமா விட்டுருங்க, போயிட்டு. பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு காலம் நம்ம கூட்டத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு நல்ல சகுனம் தான். கூட்டத்தை கலைக்க வந்துருச்சோன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, எங்க அம்மா கொடுத்த மாடு கிட்ட போய் கேளுங்க, ஆட்சி செய்யறவர் யாருன்னா அம்மான்னு சொல்லுமா. அதே அந்த அம்மா கொடுத்த ஆடு கிட்ட போய் கேளுங்க, உங்க அம்மா ஆட்சி எப்ப முடியும்னு மே சொல்லுமா அந்த ஆடு. அதனால இதெல்லாம் மக்களுக்கு ஒண்ணு இல்ல, நிச்சயமாக வளர்ச்சியை செய்யணும். இந்த மாநகராட்சியை என்னெல்லாம் சொல்லி இவங்க செய்யல, டெண்டர் விட்டு இந்த கடைசி காலத்துல ரோடு போடுறோம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. கமிஷன் கிடைக்காதனால மேலபாளையம் கடுமையான சாக்கடை வசதியா இருக்கு. அதே போல விவசாய நெல் கொள்முதல் இங்க கிடையாது. நதிநீர் இணைப்பு திட்டத்தை தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனி ஆறு இது எல்லாத்தையும் செய்யணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையிலையும் வண்ணார்பேட்டை இணைப்பு சாலை உறுதியாக உங்களுக்கு உருவாக்கப்படும். நிலத்தடி நீர் பாளையங்கால் வாலை, நெல்லை கால்வாய் இவற்றில் சாக்கடை கலவிகளை அகற்றுவோம். அதே போல வஉசி விளையாட்டு மைதானத்துல குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி மைதானத்தை உங்களுக்காக உருவாக்குவோம். இங்க நல்லபடியாக இருக்கிற குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற சுற்றுலா தலங்களை முன்னேற்றுவோம் என்று எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உறுதியாக மக்களாகி நீங்கள் அனைவருமே நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலில் கொடுத்து நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள். உறுதியாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களோடு வந்து அவர்கள் சின்னத்திற்கு வாய்ப்பு கேட்போம். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகுது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறது, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கேப்டனின் வெற்றி முரசு 8 திக்கும் கொட்டும் 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 என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையை எங்களது மேற்கு மாவட்ட ஐயம்பெருமாள் அவர்கள் கூறுவார்கள். மலையே குலைந்தாலும் தன் நிலை குலையாத தைரியத்துக்கும் திராணிக்கும் சொந்தக்காரர் நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆணையின்படி 2016 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே எழுச்சியுரையாற்றிய தென்னகத்தினுடைய ஜான்சி ராணி வீரமங்கை எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கும், இங்கே தலைமையேற்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முகமது அலி அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், இவை பொழுதும் நீங்காது புரட்சி கலைஞர் இதய துடிப்போடும் ரத்த சுழற்சியோடும் கலந்துவிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய
அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியினை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாகவும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.